குடும்பங்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் எவரதன அறக்கட்டளையின் சார்பாகவும் உங்களை வருகிறவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். காயக்கல்பம். இது காயக்கல்பம் இருக்குது. நம்ம இங்கே என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா ஒரு மருந்து நேரியம் அப்படியே நமக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது காயக்கல்பம் என்றது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை எப்படின்னா 2வது நூற்றாண்டு 2nd செஞ்சுரியிலிருந்து 4th செஞ்சுரிக்குள்ள இது பல சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்டது. அவங்க கடைபிடித்து அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சித்தர்கள் வாழ்க்கை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் மகிழ்வோக வாழ்க்கை, ஈகன் இசைப்பட வாழ்ந்த இதெல்லாம் அவங்களுக்கு முக்கில் இருக்காது. ஜஸ்ட் அவங்களை பற்றி சொல்லிட்டு நம்ம பயிற்சி போயிடும். அந்த அவங்க எல்லாத்துலேயும் இன்பம், நமக்கு அமைதி எல்லாம் வேண்டும், பொருள் வேண்டும், எல்லாம் வேண்டும் சொல்லுன்னா அரசர்கள் கூட அந்த காலத்தில் வாழ போயிருந்தாலும் அந்த சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் கொடுத்து அந்த மகிழ்வோக வாழ்க்கை வேற யாருக்குமே கிடையாது. எப்படின்னா அவர்கள் உடலை பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம உடலை பற்றி நம்ம தெரிந்து கொண்டிருக்கின்றோம்னா நாம் உடலை பற்றினா நிறைய பேருக்கு உடல் என்பது என்ன, உயிர் என்பது என்ன, மனம் என்பது என்ன நமக்கு தெரியாது. உடலை பற்றி தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் கவிகளாக எழுதி வைத்து விட்டார்கள். எல்லா கவிகளும் திருமூலர், திருமந்திரம், எவ்வளோ 1000 பாடல்கள் இருந்தாலும் அந்த பாடல்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே பெரும்பாலும் டாக்டர்ஸ் விஞ்ஞானிகள் எல்லாம் இன்னைக்கு செய்கின்ற ஆராய்ச்சி அனைத்தும் 8வது நூற்றாண்டிலே அவர்கள் அந்த கவிதை எழுதி வைத்துவிட்டாங்க. இன்னைக்கு சேட்டலைட்டில் போடுறதும் நம்ம விஞ்ஞானபூர்வமாக அன்றைக்கி விளக்கம் கொடுத்தாங்க. அது எப்படி போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக அதுக்கு விளக்கங்கள் கொடுத்து வருது. ஆனால் உண்மையான விளக்கம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது உண்மையான விளக்கம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்க முடியவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவி உடம்பார் அடியார் உயிரார் அடியார் திறம்பட மெய்ஞானம் சேரவே மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிகிறேன். உடம்பை வளர்த்து உயிரை வளர்த்துதான் இதெல்லாம் திருமூலனுடைய கவிதை தான். நமக்கு திருக்குறள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம படித்தோம், படித்தது அது பிரகாரம் எத்தனை பேர் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஸ்கூலில் படித்தோம். எதுக்காக படிக்கிறோம்னா நம்மளுடைய கமர்ஷியல் நாளைக்கு என்ன சம்பாதிக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிதான் நமக்கு. ஆனால் நம்ம உடலுக்காக, நம்ம வாழ்க்கைக்காக, நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், எவ்வளோ கர்ம வினைகளோடு இருக்கிறது, அந்த கர்ம வினைகளை எப்படி போக்கிக் கொள்ளணும் எல்லாமே அந்த சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. அந்த சித்தரை பற்றி சொல்லிக்கிறதா நிறைய போயிட்டோம். நம்ம முக்கியமான 18 சித்தர்கள் ஆகிற அந்த 18 சித்தர்களில் நம்மளுடைய மகான்னா 19வது சித்தருக்கு வரலாம். அப்புறம் நிறைய காலத்தில் அவங்களே சித்தர்களை தான் சேர்த்தாங்க. 21வது சித்தராகத்தான் வேளாண்மை மகரிஷி. திருக்குறளுடைய கவிகளில் எத்தனையோ கவிகளை ஐயா சித்தர்கள் சித்தர்கள் செகண்ட் சித்தர்கள் செகண்ட் சித்தர்கள் செகண்ட் அந்த சித்தர்கள் ஜஸ்ட் எத்தனையோ கவிகள் இருந்தாலும் ஒரே ஒரு கவி பார்க்க போறேன். ஒரு நினைத்த நாளில் ஒழுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இது முக்கிலே இருக்கு. இந்த கவி ஒரு முக்கிலே இருக்கு. ஒரு தனித்த நாளில் ஒழுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்க வருகிறோம். விருத்தரும் பாலராகலாம், மேனியும் சிவர்விடும் அணுக்கணித்த நாத பாதம் 5 பாதம் உள்ளது. இப்போ இந்த கவியை வச்சுட்டு நமக்கு எத்தனை பேருக்கு புரியுதுதான்
அன்றைக்கி அந்த காலத்தில் திருமூல டெய்லி வச்சுட்டு போயிட்டார். இந்த காலகட்டத்துக்கு திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டல் போயம் இது. இந்த போயம் வச்சுட்டு நம்ம காயகல்பம் அந்த காலத்தில் பண்ண முடியுது. ஏன்னா ஒழுங்கிட்ட வாயுவை கருத்தினால் இருந்தே கபாலம் இருக்க பண்ணியிருந்தோம்னா அந்த ஒரே ஒரு லைன், அந்த ஒன்றரை லைனுக்கு அர்த்தம் புரியல. யாருக்கு எல்லாம் மகாவீர், எல்லாம் பிஹெச்டி, எம்ஓபிஎல் பாஸ் பண்ண தமிழ் வாத்தியார்கள், தமிழ் ஆசார்களாலையும் அது பொருள் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த சித்தர்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த ஒன்றரை லைன் வார்த்தைக்காக எத்தனை மகன்கள் தோன்றினார்கள், வல்லலான்னு தோன்றினார்கள். அவங்களெல்லாம் இந்த பயிற்சியை முடிப்பதற்காக ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்களுடைய வாழ்நாள் இப்போ நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய வேண்டியதில்லை. அவங்களுடைய முடிவு இருக்குது, பாரதியார் முடிவு எப்படி இருந்தது, பல மகான்களுடைய முடிவு எப்படி இருந்தது, எல்லா மகான்களையும் அவங்களுக்கு இயற்கை நார்மலாக எழுதினார்களா, இயற்கை அவங்களோட அதே இயற்கையாக அவங்களுடைய மரணம் சமைத்தான் நம்ம இப்போ ஆராய்ச்சி போகிறோம். ஏன்னா அதுக்கு கமிஷன் வச்சாங்க, கமிஷன் என்னாச்சு எல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுதான். அதனால இவர் என்ன பண்ணாரு, பல ஆண்டுகள் 1958 வேளாண்மை மகிழ்ச்சி அவர்கள் இந்த ஒரு வழிக்காக 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதை ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இவருக்கு பெரிய பெரிய. ஆனால் இந்த அருமையான தத்துவத்தை இந்தியாவில் பல மகான்கள் சித்தர்கள் சைனா, ஜப்பான், ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம், யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் இங்கே வந்து கற்றுட்டு போயிட்டு இது வேற பெயர் வச்சு அப்போ வந்து டாலர்ஸில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மகிழ்ச்சியை 23 தடவை ஃபாரின் கண்ட்ரிஸ் போய்கிறார். அப்படி போகும்போது 18வது தடவை போகும்போது தான் இதனுடைய விளக்கத்தை சைனா வந்து அது விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்து அதை பயிற்சி கற்றுட்டு போனாங்க தான். அவங்க சரி சொல்லி அது விளக்கம் பண்ணிட்டு 1952 இதை பயிற்சியாக நமக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறார், காய கல்பெட்ட பயிற்சி. அப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் அவங்க வந்து பேட்டர்ன் கேட்டாங்க. பேட்டர்னா உண்மை. இது நம்ம நாட்டிலே விளைகின்ற மஞ்சள், குங்குமம் போட்ட வேப்பையில இவையெல்லாம் நம்ம கட்டில விளையுது. ஆனால் இப்போ எல்லாம் பேட்டர்ன் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு வரும். அதில் இருக்கிற நம்மளால ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற 10 பைசாவுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியலை நம்ம வேப்பையிலையும் குங்குமம் கட்டியும் மஞ்சளையும் வாங்கி கொண்டு போயிட்டு நமக்கு அந்த 10 பைசாவுக்கு வாங்கினதை நமக்கு $1000 அவன் நமக்கு தீர்ப்பு கொடுக்குறோம். அதை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா உரிமையை அவங்களுக்கு கொடுத்து விட்டோம். இதே மாதிரி தான் இந்த காயகல்ப பயிற்சியை பல ஆராய்ச்சியாளர்கள், டாக்டர்கள் எல்லாம் முடிவில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி மகரிஷி விளக்கம் கொடுத்த பிறகு அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பிறகு அதை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சைட் எஃபெக்ட், அதனால பின் விளைவுகள் ஏதாவது ஏற்படுதான்னு பார்த்தாங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. அப்போ பாருங்க எல்லாருக்கும் கஷ்டம், $400 நான் பேட்டர் எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து உலகம் பூரா இல்லாமல் என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள் சுற்றல, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இது பெனிஃபிட் ஆகணும், அதனுடைய பயனை அடைய வேண்டும். அதுக்காக நான் பேட்டர் கொடுக்க மாட்டேன், நானே இது. அவங்க எவ்வளோ ட்ராப் பண்ணி பார்த்தாங்க. இவரே இவர் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது எல்லா மகான்களுக்கும் சாக்ரட்டிஸ்க்கு நடக்குது. ஈவன் இவர் விவேகானந்தனுடைய லைஃப் அவங்க வாழ்க்கை அப்படி 30 இயர்ஸ்லேயே அவருக்கு இழப்பு எல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டாங்க. எல்லாரும் அந்த அவங்க வந்து பை மெடிசனோ பை ஃபுட்டோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லோ பாய்சனை அவங்க கொடுத்துறாங்க. அதனால இவர் வந்து உணவு போனால் இவரே வந்து குற்றம் பண்ணிச்சாங்க. இவருக்கு போனால் இவருக்கும் அதே நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு இங்கே சப்ஸ்டியூஷனில் கார்த்திகேயன் சிபிஐ டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இதே நம்ம வேர்ல்டு கம்யூனிட்டி இல்லை, அவங்க வந்து உலக டைரக்டர், அவங்க சிபிஐ டைரக்டர் ஆகும் டெல்லியில் இருக்கிறாரு. அங்கே சிபிஐ இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்தாச்சு, இவரை கிராப் பண்ணுறாங்க சொல்லிட்டு அவங்க இம்மீடியட்டாக அது எல்லா இதுவும் அரேஞ்ச் பண்ணி இவரை
வேளாண்மை மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வேற இன்னொரு பேரை அவங்களுடைய அங்கே ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த ஃபோட்டோவில் அந்த பேரை அவங்க அடி வச்சிருக்கூடிய விசாரணை அமிச்சாச்சு 23rd 23வது நாள். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கே போகிறேன். ஏன்னா நிச்சயம் இவர் வந்து படிக்க ஒழிப்பாங்க எல்லா மகான்களுக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு ஜோசியம் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அவர் 58 வயதுக்குள்ளாக இறந்து விடுவார் சொல்லிட்டு ஜோசியம் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை இந்த காயகற்ப பயிற்சினால நம்மளுடைய இளமையை நீட்டிக்கொண்டு முதுமையை தவிர்த்து இளமையை நீட்டிக்கொண்டு நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் 120 years தான் மேக்ஸிமம் இயர்ஸ் நம்ம சர்வ் பண்ணலாம் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாரு. அந்த ஏஜ் ஆஃப் 98 96 வரைக்கும் அவர் வாழ்ந்து காட்டினார். அவங்க 58 தான் கட்டிச்சாங்க. 58 மேலே அவர் 96. அது இந்த 1000 ரூபாய் பயிற்சி அவருக்கு கொஞ்சம் சிறு குறிப்பு சொல்லிட்டு அவர் இந்த சென்னையை அடுத்த குருவாந்தி ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கே தான் அவர் பிறந்தது. ரொம்ப நேர்மையான வாழ்க்கை. சாப்பாடுக்கே கஷ்டம். அவங்க குடும்பம் நெசவாளம் வீவிங் பண்ணுறது தான். அவங்க அப்பா நுங்கி கைதி செய்து அதை கையில் தான் கறி அடித்து வியாபாரம் பண்ணி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்போ தான் ஸ்கூலில் படிக்கும் போது சொந்த கட்டி தான் படிக்கணும். அவருக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் படிக்கும் போது காசு இல்லை. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது படிப்பை விட்டுவிட்டார். இது பெரிய ஜீன்ஸின் ஐன்ஸின் எல்லா தத்துவஞானிகள் சாக்ரட்டிஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் ஏல் யூனிவர்சிட்டியோ ஆக்ஸ்போர்ட்லையோ கேம்பிரிட்ஜ்லையோ அவங்க படிக்கிறார். எல்லா விஞ்ஞானிகளும் என்ன படிச்சாங்க? தந்தை அறிவு தத்துவ ஞானிகள் முன்னை வினையை விழிச்சே ஒழிப்ப பின்னை வினையை பிடித்து விசைகள் செடியில் வைத்த சிவன் அறியலாம். சிவன்னா எவ்வளோ காரணம் ஒன்றுமில்லை. சிவன்னா நம்மளுடைய உச்சி. அந்த அருளால அவங்கள தன்னையே அறிந்து கொண்டு அவத்தை காட்டு. அப்படி இவருக்கு அந்த 3 வயதிலே அந்த 7 வயதிலே பல நாளுக்கு 7 வயதிலே அந்த ஞானம் பெற்றுவிட்டார். என்ன திருநாவுக்கரசர் எல்லாமே அவங்களுக்கு என்னன்னா கருவி முடியாது. அதுக்கு எப்படி நம்ம அப்பதான் விளக்கம் பார்க்கணும். எப்படி அவங்க மாதம் அந்த அறிவு வந்து சொல்லி இப்போ இவருக்கு இவருக்கு கேள்வி 5 கேள்வி 7 வந்தது. ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கிறது என்ன? உயிர் என்பது என்ன? கடவுள் என்பவர் யார்? அந்த கடவுள் ஒரு இருந்தால் ஏன் அந்த டிஃபரன்சியேஷன்? ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை தாண்டலாமல் ஏற்படுத்தால் சொல்லி வைத்து அப்பே அந்த 7 வயது விளக்கம் இவருக்கு விளக்கமே கட்டில. அப்போ முதல் பக்தி மார்க்கு தான் இருப்பார். பக்தி மார்க்குனா கடவுள் வழிபாடு இல்லை. அது ஒரு ஸ்டேஜ். எத்தனை போய் படிக்கிறோம் அந்த பேசிட்டாதான் காலேஜுக்கோ +2 போயிட்டு காலேஜ் போகணும். அந்த சிலைவம் என்னன்னா ஃபோக்கஸிங் ஒன் அட் எ பாயிண்ட். நம்மளுடைய எண்ணம் மனம் செயல் எல்லாத்தையுமே ஒரு முகம் படுத்த வேண்டும். அதுக்கு பக்தி மார்க்கும் கட்டாயம் வேண்டும். அது வந்த பிறகு அவங்க தண்ணி அடித்து விளக்கங்கள் அப்படி சொல்லும்போது ஏழ்மையில் இருக்கும்போது சாப்பாட்டு போது இல்லாத போது படிக்க முடியல. விட்டு விட்டாங்க. தனி நெய்து 1 லுங்கி 2 லுங்கி விற்று பெரிய விச்சு பணக்காரனாக வந்தார். கால் பங்களாலாம் வாங்கினார். அவங்க என்ன பண்ண வாங்கின எல்லா இதுவும் 100 ஒரு கறி இருந்தது 100 கறி வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணாரு. பெரியவங்க வந்த எல்லா இன்கமையும் எல்லாம் ஞாபகம் நிற்க போட்டுட்டார். இவருமே எதுவுமே வச்சு எல்லாம் ஓட்டாங்க லாஸ் ஹெவி லாஸ். அப்போ என்ன பண்ணாரு? இவரு எல்லாம் ஜப்தி புக்கை வந்துட்டு சொல்லிட்டார். யாரும் ஒன்று கால் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்ளீட் மொத்த சொத்து விற்றுட்டு அவங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டு மறுபடியும் புட்டு இட்லி இவர் காடு பகலாக எல்லாம் விற்றுட்டு அவையெல்லாம் விற்றுட்டு புட்டு இட்லி சுட்டு அரிசி வியாபாரம் பண்ணி பால் வியாபாரம் பண்ணி போஸ்டர் கவர் செய்து போஸ்டல் ஆஃபீஸ்லேயே கொஞ்ச நாள் இருந்தார். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அங்கே ஒரு டெண்டர் கமிட்டின்னு இருந்தார். டெண்டர்னா ஒரு இது போனதுக்காக கவர்மெண்ட் ஒரு டெண்டர் கமிட்டிச்சு அதை அகைன்ஸ்ட் ரூல்ஸ் போனோன்னா எதாவது செய்ய முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு அந்த சோப்பு தகராறு வந்துட்டு வேலை ரிசர்வ் பண்ணிட்டு வந்தார். மறுபடியும் அந்த நிலைக்கு வந்தார். 1958 ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்தது.
56 வந்து முதல்ல உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பிச்சு இன்று முதல் நாம் மீட்கும் பொருள்கள் என்னுடைய அழிவு எந்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கே சொந்தம். அவங்களுடைய மனைவி, அவங்க 2 மனைவிகள், ஒரு மனைவி தான் குழந்தைகளை சுற்றி போஸ்ட் பண்ணி இன்னொரு மனைவி பண்ணிட்டாங்க. அவர் சொன்னாங்க, எனக்கு குழந்தை பிறப்பு கிடையாது, அதுக்குள்ளே கருமையம் அவங்களுடைய கருமையம் அப்படி சொன்னாலும் நிலவு, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம் இருக்கும். அப்போ இருந்தாங்க 2வது மனைவியும் ஒரு சூழ்நிலையாக அந்த திருமணம் நடைபெற்றது. முதல் மனைவியுடைய ஃபோர்ஸ் அவங்களால அந்த 2வது மனைவி கல்யாணம் பண்ணினாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அன்னிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பித்து நம்ம இந்த காயகல்ப பயிற்சி கற்றுக்கிறோம். இந்த காயகல்ப பயிற்சி என்பது என்னென்னா, இது முதல்ல சொன்னேன், லேகியமோ ஒரு மருந்தோ மாற்றுதையோ அல்ல. காயகல்பம். காயகல்பம் காயம் என்பது முதல், கல்பம் என்பது கெட்டிப்படுத்துவது, உடம்பை வெட்டி படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. காயமே இது புரியலாம், காற்றழிந்த பையலாம் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ இந்த காயகல்ப பயிற்சியை செய்வதனால என்னென்ன நமக்கு நன்மைகள் கிடைக்கும்னா, இளமையை நீக்கித்துக் கொண்டு இளமை ஆன்மீகம். 2வது முதுமையை தவிர்த்து நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. இதை நம்ம வந்து ஜஸ்ட்டு 5 minutes தான் செய்ய போகிறோம். ஆனால் இது விளக்கம் ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், நம்மளோட உடல் அமைப்பு தான். அந்த உடல் அமைப்பில் இந்த காயகல்ப பயிற்சி எப்படி நமக்கு உதவி அதுக்காக பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து அப்போ உடல் அமைப்பு பற்றி எல்லாம் நம்ம உடலை பற்றி தெரியும். உடனே நமக்கு என்ன நினைக்குது, கை காலம் நம்ம பார்க்கறதுக்கு தான் தெரியும். மனதால் உணரக்கூடியது எத்தகைய இயக்கங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ பருவுடல் பிசிக்கல் பாடி அதுவழியா சரி பிசிக்கல் பாடி பருவுடல் இருக்குது. பிசிக்கல் பாடி அந்த பருவுடலுக்கும் இந்த பருவுடல் நல்லா இருக்கும். இந்த பருவுடல் நல்லா இருக்குதுன்னா எப்படி நம்ம பருவுடல் நல்லா இருக்குன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறாங்க, வேகத்துக்காக இருக்கிறாங்க, நான் அனுபவிக்கிறேன், சீராக சிறப்பாக இருக்கிறாங்க. இல்லை அவங்களால உட்காந்து ஒரு அரை மணி நேரம் டவுன் பண்ண சொன்னால் அவங்களால முடியல. சேரில் உட்காந்துக்கிறோம், சேரிலே உட்காந்தா சேரை பண்ணிக்கிறோம், நம்ம எல்லாம் மேலே போய் சாப்பிடுவோம். நான் சேரில் உட்காந்தாலும் முடிய சாயாமல் உட்காரணும், உட்கார முடியாது. ஏன் நம்ம இப்பு அந்த ஜாயின்ஸ் எல்லாம் அங்கே ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அந்த பருவுடலில் அந்த பருவுடல் நல்லா இருக்கும். அதுக்கு எந்த பருவுடல் நல்லா இருக்குதுன்னா உயிர் உடல் நல்லா இருக்கும். அது இது விஷயம் அது பண்ண இல்லையா அசைப்படாது. அந்த பருவுடல் நல்லா இருக்குன்னா உயிர் உடல், உயிர் உடல்னா லைஃப் ஃபோர்ஸ். அது எங்கே இருக்குதுன்னா பட்டணும் இந்த ஒன்று இதை பருவுடல். அந்த பருவுடல் நல்லா இருக்குதுன்னா உயிர் உடல் 2 அது சீராக அமைய வேண்டும். அந்த உயிரை பற்றி நமக்கு தெரியுமா, ஒவ்வொன்றுங்களும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். அதுதான் நம்ம படிச்சுருக்கோம். அந்த உயிர் எப்படி இருக்குது, உயிர் கண்ணால் பார்க்க முடியுமா? சரி, எம்எஸ் எம்டி டாக்டர்ஸ் பிஹெச்டி டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த டாக்டர்ஸை உயிரை பற்றி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க 2 மகிழ்ச்சியாக நிறைய டாக்டர்ஸ்லாம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லலாம், அவங்க எங்களுக்கு உயிரை பற்றி 2 தான் தெரியும். என்ன தெரியும், ஒரு உயிர் இருக்குது, ஒரு பொய், அது எல்லாருக்கும் சொல்ல முடியும். இப்படி டாக்டர் தேவையா, அவருக்கு அந்த உயிர் எப்படி இயங்குகின்றது, எங்கே இருக்கிறது இருந்தது, எங்கே இருக்கின்றது, எப்படி இயங்குகின்றது, அதன் தன்மை, தரம், இயக்கம், அந்த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, அதனுடைய செல் ஆக்ஷன், ரொட்டேஷன் ஆக்ஷன் எல்லாம் நமக்கு தெரியுமானா டாக்டர்ஸ்க்கு தெரியும். அந்த உயிர் நல்லா இருக்கணும். இந்த உடலும் உயிரும் நன்றாக இருக்கணும்னா நமக்கு ஜீவ வித்து குழம்பு. ஜீவ வித்து குழம்புனா செக்ஷுவல் வைட்டல் ஃபிளியர், விந்து நாதம். ஆண்களுக்கு வித்து இருக்கு, பெண்களுக்கு நாதம், விந்து நாதம். அது சீராக ஒரு ப்ரொபோர்ஷனேட் மேனர் தான் எல்லா விகிதாசாரமும். அது அப்புறம் உங்களுக்கு படம் போட்டு காப்பில முதல்ல போட்டேன்னா அந்த படத்துல அது அந்த ப்ரொபோர்ஷனேட் மேனர் இருக்கும். அந்த விகிதாசாரத்தை இருந்தாலும்
நம்ம ஜீவத்துக்கணும். அதுதான் அது விதையினுடைய தன்மை எப்படி இருக்குது. ஒரு செடி போடுறோம், அந்த செடி பாப்பா செடியோ இல்லாட்டி மேங்கோவோ தென்னஞ்செடியோ எது பலா செடி எது போட்டாலும் அதனுடைய தரம் தன்மை இப்போ கோவான்னு சொல்கிறோம், இது விமானி சொல்கிறோம். இது எப்படி அதனுடைய பேர் எல்லாமே அந்த விதையிலே அடங்கி இருப்பது போல இந்த வித்து நாடகத்தில் தான் அந்த பையனுடைய தன்மை தரம் இன்டெலிஜென்சி எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி இல்லை, அது நான் வரும்போது எல்லாம் சொன்னேன். அவங்களுடைய வாழ்நாள் பூராவும் ஜாதகமே அதில் எழுதியிருக்கிறது. நம்ம அப்புறம் அந்த சப்ஜெக்டை ரொம்ப அதை பார்க்கணும். அது நன்றாக இருக்க வேண்டும், அது பொட்டன்ஷியலாக இருக்க வேண்டும், அது தரம் தன்மையோடு இருக்க வேண்டும். அது நல்லா இருக்கணும்னா நமக்கு 4th one ஜீவ காந்தம். உடனே காந்தம் என்றும் காந்தம் என்பது என்னன்னா ஒரு ஃபோர்ஸ். அது அந்த காந்தம் அது இருந்தால்தான் மனம் சீராக இருக்கும். அந்த மைண்டு அப்போ வேலையும் மைண்ட் இருக்காது. அந்த மனம் நல்லா உடல். அப்போ நம்ம உடல் என்பது உடல் அமைப்பு என்பது என்னன்னா உடல் அமைப்பு என்பதுன்னா இந்த 5ம் ஒன்று சேர்ந்து இயங்கி கொண்டிருப்பது தான். இது எப்படி எல்லாமே ஜஸ்ட் ஒரு 10 minutes அப்படி பார்த்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். முதல்ல பரு உடல் எடுத்துக்கிறோம். பரு உடல் பற்றி முடிக்க வைக்கணும். செல்லு வந்து முதல்ல வந்து பருவுடல். பருவுடல் சொல்றதுக்கு என்னன்னா நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பாடி இருக்குது. அந்த பாடியில் என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே பஞ்சபூதங்களின் கூட்டு. பஞ்சபூதம்னா பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த 5ம் ஒரு ப்ரொபோர்ஷனல் மேனர், ஒரு விகிதாசாரத்தில் நம்ம உடலிலே இயங்கிக் கொண்டிருந்தால்தான் அந்த பருவுடல் நல்லா இருக்கும். 5 பஞ்சபூதமும் நம்ம உடம்புல இருக்குதான். எப்படி ஒரு ட்ரெஸ் ஆகும். இந்த பருவுடல் இருக்குது முதல்ல நிலம், லேண்ட். அந்த லேண்டுக்கு தான் நம்ம பருவுடலாக எடுத்துக்கொள்ளும். நீர், நீர் உடல் தான் நம்ம உடம்புல நீருக்கு தான். என்ன நீர்? பிளட்டு. பிளட்டு எவ்வளோ இருக்கணும் நமக்கு? எவ்வளோ பண்ணணும்? 5.5 லிட்டர்ஸ் இருக்கணும் நம்ம உடம்புல. பிளட் வந்து 5.5 லிட்டர்ஸ். அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ நம்பர்ஸ் டாக்டர் நான் சொல்கிறேன். இந்த 5 லிட்டர் தண்ணி இருக்குது, அதான் ரத்தம் இருக்கின்றது, ரத்தமாக நீர் இருக்கின்றது. அப்புறம் ஹீட்டு, 3வது நிலம், நீர், நெருப்பு. நெருப்புனா பாடி ஹீட்டு. நம்ம உடம்புல நெருப்பு இருக்கின்றதா பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ 98.4 37. அதிகமாச்சுன்னா ஜுரம், கம்மியாச்சுன்னா ஜெல்லி. அப்போ அந்த கரெக்டாக அந்த 98.4 நம்ம 37 செல்சியஸே நம்ம பாடி இருக்கணும். நிலமாக இருக்கின்றது, நீராக இருக்கின்றது, நெருப்பாக இருக்கின்றது. அப்போ வந்து காற்று, அது நிலம், நீர், நெருப்பு, காற்று. காற்று என்பது நம்ம உடம்புக்கு தான் வெறும் காற்று. பிராணா நம்முடைய மூச்சு காற்று. அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டல் திங்ஸ் வந்து அந்த பிராணா காற்று. சாப்பாடே இல்லாமல் 48 நாள் இருக்கலாம். கொஞ்சம் சாப்பாடே இல்லாமல் வெறும் தண்ணி சாப்பிட்டு 12 ஆண்டு, இந்த காலத்தில் எவ்வளோ படிச்சிருப்பீங்க, 12 ஆண்டுகளாக இருக்கின்றார். அவங்க போன வாரம் கூட ஒருத்தர் சொன்னார். அப்படியே சூரிய ஒளியை 1 மணி நேரம் தெரிவிச்சுட்டு வாழ்நாள் கூட ஒன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நம்மளால் முடியாது, நம்மளால் ஆனால் சாதாரண மக்களாலையும் உணவு இல்லாமல் 48 நாள் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் 15 நாள் இருக்கலாம். ஞானிகள் அவங்க எப்போது வந்தால் சுத்தம் இருப்பாங்க, நம்ம சொல்ல. ஆனால் இந்த மூச்சு காற்றுன்னு சொன்னேனே, அது இல்லாமல் 4 நிமிஷம் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் 3 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக நம்ம ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகலன்னா நம்ம கலப்பாயிடும். 4 நிமிஷத்தை நம்ம காற்று தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வைட் காற்று நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 5வது வந்து வின். அதுதான் உயிர் என்றும் வின் என்றும் ஆன்மா என்றும் நம்ம என்று கூறப்படுவது.
அதெல்லாம் பரமாய சத்துகள். அது அமைப்பு பரமாய சத்துகள் பஞ்ச மாபூதம் பரமாகி தோன்றிய பிறகு தான் நம்முடைய பிறகு. நாங்கள் எப்படி அந்த 5 பூதங்களும் ஒரு நீராசாரத்தில் இருக்கும்போது தான் இந்த ப்ரொபோஷனேட் நாங்கள்லாம் நம்ம உடல் ஏறி கொண்டு இருப்போம். அப்படி இருந்தால் தான் நம் உடலிலே 3 ஓட்டங்கள் இருக்கின்றன. என்னென்ன ஓட்டங்கள்? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இது அது எப்படி கண்டுபிடிச்சாலும் நீங்கள் டாக்டர்ஸ் ஸ்டெத்தாஸ்கோப் வச்சுட்டு நீ ஸ்கேன் எடுத்துக்கலாம், எக்ஸ்ரே எடுத்துக்கலாம், அப்புறம் பிளட் டெஸ்ட், பிபி டெஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்து அது என்னன்னு பார்க்காதே வேற எந்த மருந்து எழுதி கொடுத்துருவான். நான் சொல்லுங்க சார். நான் தரமா இல்லை 78 போட்டு என்ன எக்ஸாம்? சரி சரி இந்த 3 ஓட்டங்கள் இப்போ எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு, ஆனால் இது அந்த காலத்தில் சித்தா யுனானி ஆயுர்வேதம் எப்படி பார்த்தோம்னா பெண்களுக்கு வாதம் பித்தம் ஸ்லோகமம், கால் நாளைக்கு அரை நாளைக்கு ஒரு நாளைக்கு பெண்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் அவங்க கரெக்டாக பார்த்துட்டு வாதத்திற்கும் ஸ்லோகமம் அது கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ஆண்களுக்கு வலது கையில் ஒரு நாளைக்கு அரை நாளைக்கு கால் நாளைக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு எந்த ஓட்டம் கம்மியாக இருக்குதோ அந்த ஓட்டத்துக்கு மருந்து விட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? தலைவலி சொல்லிட்டு ஒன்று தைரியத்தில் பேசுவோம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அனஸ்டின் சாப்பிட்றோம். இந்த ஹாஸ்பிட்டல் அனஸ்டின் வந்து தலைவலியே போகுதா? நீங்கள் அதனால அலப்படி மருந்து இப்போ பிபிக்கோ சுகருக்கோ யாராவது ஒருத்தர் மருந்து சாப்பிட்றாங்கன்னா இப்போ முதல்ல வந்து 1 பொட்டன்ஷியல் 2 பொட்டன்ஷியல் 1 மாத்திரை 2 மாத்திரை போடுவது பிபிக்கு ஒரு 2 வருஷம் போட்டு டாக்டர் வேறு மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்து என்ன ஆகும்? மருந்து சாப்பிட்டா குணமாகும். இல்லை 1 மாத்திரை போய் 2 மாத்திரை ஆச்சு, அப்புறம் 2 வருஷம் போட்டு 4 மாத்திரை ஆச்சு, அப்புறம் கட்சி இன்சுலினுக்கு வச்சுட்டாருன்னா அது எதுக்கு நமக்கு மாத்திரை மருந்து? அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய தரம். அந்த அவர்கள் என்ன இன்சுலின் சொல்வதற்கு அந்த சக்கரையை டைரக்டாக நம்மளுடைய பேங்க்ரியாஸ் கணையம் சீராக இயங்கணும். அந்த கணையத்தை சீராக இயக்க விட்டாங்கன்னா அந்த இன்சுலின் சாதாரண சொல்லிட்டு ரத்தத்தில் போய் கலக்கும். இவனுடைய மருந்து அதை பற்றி நான் குறை சொல்லுவேன். ஒரு மேனேஜ் ஒரு ஆப்ரேஷனுக்கு ரைட் ஓகே, இது மாதிரி அலோபதி சாதாரண மருந்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த சைடு எஃபெக்ட் மிச்சம் கொண்டாடும், கடைசி வரைக்கும் அது இது க்யூரே ஆகாது. ஓய்தான் நியூட்ரிஷன் பொட்டன்ஷியல் அண்ட் இன்சுலினுக்கு போயிருந்த கண்டா அப்போ அந்த மாத்திரை எதுக்கு? நம்மளுடைய இயக்கங்கள் ஏதோ ஆயுர்வேதம் சித்தா அவங்கன்னா எதுக்கு அதனுடைய ஆர்ஜென்ட்னா அது மூலக்கூறு என்ன அதை அரெஸ்ட் பண்ணி அதை படித்தாங்க. அப்படின்னா அந்த காலத்தில் அதுக்காக அந்த காலத்தில் வந்து உடல் நன்றாக இருக்கணும்னா உடல் நன்றாக இருக்கணும்னா நம்மளுடைய உடான கோரி செல்ஸ்களால் கட்டப்பட்டுள்ளது. செல்ஸ் சித்தரைகள்னா செல்ஸ் தான் இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த சித்தரைகள் செல்ஸில் கோடிக்கணக்கான சித்தரைகள் இருந்தாலும் எப்படி இருக்கணும்? ஒவ்வொன்றுக்கும் நமக்குள்ளாக காந்த கவர்ச்சி அது உள்ள செல் ஒவ்வொரு செல்லையும் ஜீவகாந்த பிழைப்பு. அப்போ ஜீவகாந்த காந்தம் என்பது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குண்டூசி எடுத்துக்கோம், குண்டூசி எடுத்து நம்ம ஒரு காந்தத்தை எடுத்துக்கோம். குண்டூசியை வந்து அதை கொடுத்து வச்சோம்னா லைனாக அந்த குண்டூசி பிடிச்சிட்டே வருது. நடுப்புற ஒரு குண்டூசி எடுத்துக்கோம்னா எல்லா குண்டூசி வேலை காந்தத்தை பிடிச்சிட்டு குண்டூசி தவிர மீறி குண்டூசி என்ன கீழே வந்துடும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த தாக்கம் இல்லைன்னா அங்கே நமக்கு முதல்ல வர்றதே வலி.
நம்ம இப்படி உடம்பு இருக்குதுன்னா இங்கே குச்சி வச்சோம்னா பின்னால் போவாத அப்போ தொங்கிச்சுன்னா நம்ம அந்த செல்லு இல்லைன்னு அர்த்தம். அந்த செல்லு இல்லைன்னா நம்ம கையை தூக்க முடியல, என்னால் உட்கார முடியல, இழுக்க முடியல, அந்த செல்லு கம்மி. காலை தூக்க முடியல, கால் மடக்க முடியல, என்னால் வைத்தியாசம் போட முடியல, நமக்கு போதுமான செல்ஸுக்கு அந்த காந்தம் இல்லை. அங்கே 3 ஓட்டங்கள் இல்லை, ரத்த ஓட்டம் ஓட்டம் கால் ஓட்டம் இல்லை. அங்கே காற்றோட்டம் இல்லாத ஒரு செல்லு சாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு டப்பாலே ஒரு ரசம் ஒரு பாட்டில் ஒரு சர்க்கரை டப்பாலே கூட வச்சுட்டு போயிருக்கோம். அந்த சர்க்கரை டப்பா கூட எப்படி ஒரு பூச்சியும் கொண்ட போச்சு. அங்கே காற்றோட்டமோ வெப்ப ஓட்டமோ எந்த ஓட்டமும் இல்லைன்னா நீங்கள் டெய்லி அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி ஆச்சு. கண்ணுக்குள்ளே ஒரு வேலை இருக்குதுன்னா போட்டுக்குள்ளே தவளைக்குள்ளே அதுதான் எப்படி போட்டுதான் அங்கே செல்ஃப் ரொட்டேஷன் இல்லாத போட்டு அவைகளுக்கு அதே கிரியேட் பண்ணி பூச்சிகள் காட்சி. இப்போ இந்த செல் இயக்கம் கிடையாது, அப்படியே பட்டுது. அப்போ பட்டுக்கும் போது இயக்கம் இல்லாமல் முதல்ல வலியாக தோன்றுகிறது. அங்கே வச்சுன்னா வலி, அந்த வலி காலத்தால் நீடிக்குதுன்னா அது நோய். அதே கட்சியில் பெற்றுகள் போயிட்டு மாணவர்களுக்கு சம்பளிக்குது. பிகாஸ் ஆஃப் அந்த செல்லினுடைய ஃபங்க்ஷன் அங்கே இல்லை. நம்ம இதுக்கு மருந்து கொடுக்காத நம்ம தலை வரைக்கும் வேற எதுக்கும் மருந்து கொடுத்துட்டுனா இதுக்குதான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா மருந்து இல்லாமல் மருந்தள வேண்டாம் யாக்கைக்கு அந்த நமக்கு மருந்தமான நமக்கும் உடல் இயக்கத்தை நிறைய பேர் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாற்றம் சொல்றேன். இந்த காந்தத்தை எப்படி நம்புனா ப்ரொபோர்ஷனேட் மேடல் அந்த காந்தம் வரலாம் நமக்குள்ளாக இயக்கம் வரணும். இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து என்னென்னா சோபிஸ்டிகேட்டட் எல்லாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சி வந்து உடலுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இயக்கமே நின்று போச்சு. அந்த காலத்தில் இருக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஒரு வில்லேஜாக சுற்றி டவுனாக சரி, பெண்களும் சுற்றி ஆண்களுக்கும் சரி. நீங்கள் எல்லாம் வாக்கிங் போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்முக்கு போயிட்டு அவங்க வீட்டு ஷோ வராது இருக்குதா வாக்கிங் போகணும்னா அவங்களுக்கு. ஏன்னா வாக்கிங் போனால் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் தான் உங்களுக்கு இயக்கம் இருக்கின்றது. இப்போ நமக்குள்ளாக 3 ஓட்டங்கள் இருக்குதுன்னா அந்த காலத்தில் எப்படி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணு, இல்லை பண்ணாங்க குனிஞ்சு தோப்பு கண்ணு போடு அப்படி உட்காந்து எழுதும் போதுன்னா அவங்களோட ஓட்டங்கள் சீராகி. பெண்களுக்கு வந்து அந்த காலத்தில் மாவட்டங்கள் பெண்கள் நாங்கள் குனியும் போது இருக்கும்போது அவங்க எல்லா ஆக்டிவிட்டி இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து சோபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்து டேபிளில் வந்து உட்காந்துட்டு மேக்ஸிமம் டிவி தான் கம்ப்யூட்டர் எங்கே நம்ம ஏற்க முடியும். நம்ம கை இப்படி கம்ப்யூட்டர் இருக்கிறவங்களுக்கு தேர்வு வேலை சில ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை. இப்போ நம்ம கையே இப்படியே வச்சுருக்கோம். இப்போ இப்படியே வச்சுட்டோம்னா என்னுடைய ரத்த ஓட்டம் கீழே இறங்கிச்சு மேலே வச்சா இல்லை. இங்கே ரத்தத்துக்கு இங்கே காற்று இல்லை, இங்கே காற்று தான் இருக்குது. ஒரு வார்த்தை ஃபுல்லாக இப்போ எலி இருந்ததுன்னா இங்கே காற்று இருக்குது, இங்கே ரத்தம் இருக்குது. இப்படி கவுத்தம் வச்சுக்கணும், இங்கே ரத்தம் வந்து இங்கே காற்று போகும். இதே மாதிரி தான் நம்ம வந்து கையெழுத்து நமக்கு வந்து உடற்பயிற்சிகளாக முதல்ல இந்த 3 ஓட்டங்களுக்கு மாரிஷா தான் முதல்ல அனுப்பிச்சிட்டு உடற்பயிற்சி. கையை மேலே தூக்கும் போது இங்கே இந்த ரத்த ஓட்டம் இதே இருந்தது, ரத்தோட கீழே தான் இருந்தது. நம்ம எழுதிட்டே இருக்கோம் கொடுக்க பிடிச்சிருச்சு அங்கே தூக்க முடியும். ஏன் இங்கே காற்று தான் இருந்தது, ரத்தம் வந்து ரிவர்ஸில் வாங்கணும். கையை மேலே தூக்கணும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் செய்யணும். இந்த பயிற்சி 5 மினிட்ஸ் தான் பண்ணுறோம். கை பயிற்சி 5 மினிட்ஸ், கால் பயிற்சி 5 மினிட்ஸ், நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ் 5 மினிட்ஸ். எல்லாமே 7 டைப் ஆஃப் எக்ஸசைஸ். 7 into 5 35 மினிட்ஸில் நம்ம உடல் இயக்கம் மொத்தமே சீராகிது. ரத்தம் ஓட்ட வெப்போட்டம். இப்போ நம்மளால உட்கார முடியும். 2 மணி நேரம் டாக்டர் உட்காந்தாலும் தண்ணியில் உட்காந்து டவுன் பண்ணலாம். நம்ம எல்லாம் சேரில் உட்காந்து தான் டவுன் பண்ணுறோம். ஏன் சேரில் தண்ணியில் உட்கார முடியல? இப்படி போன நேரம் அந்த போன் நேரம்ன்றது மஜ்ஜை இருக்கணும். அந்த மஜ்ஜைக்கு வலி இல்லை, நம்மளால உட்கார முடியுது. அங்கே காப்பாற்ற இல்லை. அதுக்காக தான் உடற்பயிற்சிகளாக அந்த காலத்தில் வச்சு உடனே டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அன்றாட வாழ்க்கையில் அது பயிற்சியாக அமைத்து வச்சோம். இது அதுக்காக தான் நம்ம ஆஃப்டே ஒரு 24 மணி நேரத்துக்கு நமக்கு நேரம் என்ன சொல்லிட்டு ஒதுக்குறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்ன நம்ம எவ்வளோ நேரம் அந்த உடற்பயிற்சி நம்ம சாதாரணமாக எழுந்து விடுறதுக்கு எழுந்து காலையில்
பெட்லேருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னே இருந்துட்டோம்னா இந்த உடற்பயிற்சி பண்ணிட்டோம்னா எல்லாம் நீங்கள் அந்த தொட்டு போகிற வித்தவுட் டயர்ட்னஸ் நீங்கள் பிஸ்காக இருக்கும். நீங்கள் ஒன்று ஜஸ்ட் 7 days எதுவுமே 7 நாள் மேக்ஸிமம் 21 நாள் செய்து பாருங்கள். அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு விளக்கம். இந்த 7 நாள் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த 7 நாளுக்கு நீங்கள் எப்படி செய்யணும், ரெகுலராக செய்யணும், கரெக்டாக செய்யணும், என்னமோ அங்கே இருக்கணும். உங்களுக்கு எப்படி உடற்பயிற்சி சொல்லியிருக்காங்களோ அந்த முறையில் பண்ணணும். அப்போ இந்த பருவங்கள் அப்போ ஜீவகாந்தம் நிறைய இருக்கும். ஒவ்வொரு நாட்டமும் அந்த செல்லை பிடிச்சி கொடுத்துதுன்னா இப்போ பிடிச்சி வச்சா கூட வராது. ஒரு சில பசங்க நல்லா குண்டாக இருப்பான். சின்ன பையன் 10 வயசு ஒரு வருஷம் அவங்க ஸ்கின் அப்படியே போகுது. ஏன் அவங்க அங்கே செல்லு இல்லை, அவன் பாடத்தை கவனிக்க முடியாது. ஏன்னா அந்த அப்புறம் மக்களை மாத்தம் அதெல்லாம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இதுவான அது ஜீவமான இப்போ செல்லிங் அமைப்பு நம்பர் சொல்லுங்க. 21 உயிரிடல் லைஃப் கோர்ஸுக்கு போனால் நீங்கள் அதை எடுத்துட்டு இந்த பருவங்களை பார்ப்போம். உயிரிடல் உயிரிட்டேன்னு எடுத்துக்கிட்டோம்னா உயிரிழந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம உடம்புல உயிர் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உயிர் எப்படி நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டு இருக்குதுன்னா இது பஞ்சபூதங்களில் கொண்டுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, நீர் 5வது தத்துவமாகிய அந்த வீடு பிரபஞ்சம் பூரா இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த இயக்கம். பிரபஞ்சம் எல்லா இயக்கங்களுக்கும் மூல காரணத்தில் அந்த காந்த இயக்கம் தான் ஏற்படுகின்றது. அப்போ நமக்கு வந்து அந்த காந்தம் அங்கே ஏற்படுகின்றது. அதே செல், அதே உயிர்ப்புகள் நம்ம உடல் அதே உயிர்ப்புகள் நம்ம உடலில் உடம்பு பூரா ஓடும்போது ஒரு காந்த இயக்கத்தை கொடுக்கின்றது. இப்போ இந்த 5 விஷயம் பார்க்குறோம். முதல் நிலம் உடம்பு பூரா உயிர் உடம்பு பூரா ஓடும்போது ஒரு இயக்கம், அதுக்கு பேர் காந்த இயக்கம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். காந்த ஓட்டம் உடல் பூரா காந்த ஓட்டம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது என்னன்னா காற்று இருக்கின்றது, காற்றும் நெருப்பு. அந்த இரண்டும் சேர்ந்து உடலுக்குள்ளாக ஒரு மின்சார இயக்கத்தை எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ் மின்சார இயக்கத்தை உண்டாக்குகிறது. அப்போ முதல்ல வந்து காந்த ஓட்டம், 2வது வந்து மின்சார ஓட்டம். அப்புறம் அடுத்ததாக முதல்ல ரத்த ஓட்டம், காற்றோட்டம். இந்த உயிர் ஓட்டம் போடும்போது என்னன்னா காந்த ஓட்டம், இப்போ மின்சார ஓட்டம் ஆச்சு. இப்போ நிலமும் நீரும் சேர்ந்து ரசாயன மாற்றம். அப்போ உடலுக்குள்ளாக காந்த ஓட்டம், மின்சார ஓட்டம், ரசாயன ஓட்டம் 3 ஓட்டங்களும் உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான உலகம் பூராவும் இருக்கிற மக்கள் தொகையில் 90% ஆஃப் தி பீப்புள் கூட இந்த 3 ஓட்டங்களை யாருக்குமே செய்யறதும் இல்லை. யாருன்னா ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு, அவங்களுக்கு தான் ஒரு ஒழுங்காக ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு ஒரு 40% ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் இப்போ போலீஸ் இருக்கிறவங்களுக்கு கைண்டோம். ஏன்னா உடலியக்கம் இருக்கும்போது தான் அந்த 3 ஓட்டங்கள் சீராக 3 ஓட்டங்கள் காந்த ஓட்டம், மின்சார ஓட்டம், ரசாயன ஓட்டம். அப்போதான் மிஷன் ஷாப் மைண்டே கைண்டோம். இந்த 3 ஓட்டங்கள் உடலில் ஓடும்போது தான் உடலிலே ஒரு உணர்வு, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பெர்செப்ஷன் சொல்லணும், அந்த உணர்வு கிடைக்கும். இந்த 3 ஓட்டங்கள் இருக்கணும். 3 ஓட்டத்தை எந்த ஓட்டம் இல்லைன்னா அந்த பெர்செப்ஷன் கிடைக்காது, அந்த உணர்வே கிடைக்காது. ஏன்னா முக்கியமாக படிக்கிற பசங்க எல்லாம் போகணும். இந்த 3 ஓட்டங்கள் இல்லைன்னா அந்த உணர்வு இல்லைன்னா உணர்தல் என்னென்ன என்ன சொல்கிறாங்களோ என்ன சொன்னாங்களோ
நம்ம எப்படி நடக்கிறோம் அந்த உணர்வு கிடைக்காது. உணர்வு கிடைச்ச பிறகுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்செப்ஷன். இங்கிலீஷில் சொல்லணும்னா பெர்செப்ஷன், காக்னிஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அந்த 3 எப்போ கிடைக்கலாம், இந்த 3 ஓட்டங்கள் உடலிலே இருக்கும். அப்போ இருக்கும்போது தான் உடம்பிலே 3 அழுத்தம், மின்சாரம், காந்த ஓட்டம், இந்த 3 உடம்பிலே இருக்கும்போது தான் அவனுக்குள்ள மனம் இயங்க ஆரம்பிக்கும். மனம் வந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்லுங்க. சப்போஸ் இது வந்து யாரெல்லாம் வந்து ஸ்கூல்லையோ இல்லாட்டி வயசானவங்களையோ இந்த 3 ஓட்டம் இவங்க சொன்னால் அவங்க உடல் இயக்கம் வந்து நின்றும் தாங்கக்கூடிய அளவுக்கு அது தூங்கிடுவாங்க, இல்லை டயர்டாகிடுவாங்க. அது போலதான் கவனிக்க மாட்டாங்க. இந்த 3 ஓட்டங்கள் சீராக இருக்கும்போது தான் 3 ஓட்டங்கள் போய் ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த காந்த சுழற்சியை போய்கின்றது. அந்த காந்த சுழற்சியை கொடுக்கும்போது தான் அந்த காந்த ஓட்டம் உடல் பூரா ஓடி எக்ஸப்டாசம் அது நேராக வந்து மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற நம்ம செக்ஷன் பேக் சொல்லிட்டு ஒன்று சொல்லணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயக்கம் உண்டு. நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் சொல்கிறேன். ரத்தம் நேராக போயிட்டு நேராக வந்தது தான் அது ஒரு செக்ஷன் பாக்ஸ். அது கண்ட்ரோலி மூவ் இருக்குது. அது கண்ட்ரோலி மூவ் எது ஹார்ட், பிளட்டிக்கு வந்து ஹார்ட் இருக்குதுன்னா அது வந்து சைக்கிள்ஸ் பண்ணி கணையத்துக்கு பேக்டீரியாஸ் போயிட்டு பேக்டீரியாஸ்க்கு பியூரிஃபை பண்ணி மறுபடியும் ரெக்கார்டிக்கல் வந்து அங்கேருந்து தான் பிரெயின் போகுது. அது வந்து ஸ்டோரேஜ் வந்து ஹார்ட் தான். அதே மாதிரி நம்மளுடைய மூச்சு காற்று ஓடுது. மூச்சு காற்று எல்லாம் போகுது, உடல் பூரா போகுது. அதுக்கு கண்ட்ரோல் செட்டை லன்ச் நுழையிறது. லன்ச் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்க அந்த காற்று சீராக இருக்கும். இப்போ ஆஸ்மா எல்லாம் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் அந்த லன்ச் ஃபங்க்ஷன் சீராக இல்லை. அந்த லன்ச் அந்த பயாலஜிக்கல் வாட்சில் அப்போ நான் சொல்கிறேன். அந்த லன்ச் வந்து சீராக இருக்குதுன்னா அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணி அது வந்து எல்லாம் நீங்கள் போ வேலைக்கு போ, மொழிக்கு போ, பாகத்துக்கு போ. நம்ம நான் பாதிக்கவே போகணும். வீட்டில் வந்து எந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அதே மாதிரி காற்று சொன்னால் அதே மாதிரி உயிருக்கும் ஒரு கண்ட்ரோல் அத்தாரிட்டி இருக்குது, ஒரு செக்டர் இருக்குது. அதுதான் என்னன்னா மூலாதாரம். மூலாதாரம் அதான் ரவுண்டாக இருந்து பார்த்தா அங்கதான் நம்மளுடைய உயிர் சக்தி எல்லாமே அங்கதான் இயங்கி கொண்டு இருக்கின்றது. எப்போ இயங்குது இது? பிறந்தது முதல் 1 முதல் 3 வயது வரை நம்மளுடைய அந்த உயிர் சக்தி என்பது செக்ஷுவல் வைட்டல் ஃபியர் தான், பிந்து நாதம் தான். அந்த பிந்து நாதம் மூளையிலே உற்பத்தி ஆகின்றது. பிறந்தது முதல் 3 வயது முதல் அந்த பிந்து சக்தி மூளையிலே உற்பத்தி ஆச்சு. அங்கே இருந்து உடல் இயக்கம், மன இயக்கம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனமஸ் தானேகி மண்டலம்னு சொல்லுவோம், அதுக்கு 75% வரும். சென்ட்ரல் நர்வஸ் நம்ம இயக்கத்துக்கு அதுக்கு 25% தான் போகும். இவங்களுக்கு எல்லாம் மூளையிலிருந்து செயல்பட்டு கொண்டே இருந்து அப்படி 15-16 வயது வரைக்கும் அவங்களுடைய இயக்கம் வளர்வதற்கு, அந்த பையன் நல்லா வளர்வதற்கு, மூளை வளர்ச்சி வளர்வதற்கு. அது பெண்களுக்கு அதே மாதிரி தான். பெண்களுக்கு எப்படின்னா அவங்க வளர்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த உடல் இயக்கமும் மன இயக்கமும் முடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சிம்டம் தெரிஞ்சிடும். எப்படின்னா அங்கே இருக்கிற உற்பத்தியான அந்த கிளாண்ட், அந்த சுரப்பி முதுகுத்தண்டின் வழியாக இறங்கி அது அப்புறம் அவங்களுக்கு பேருவாங்க. முதுகுத்தண்டி மேலே செக்ஷன் காண்டவுக்கு தந்த உடனே பெண்களுக்கு 10 பின்பற்றி பீரியட், அவங்களுக்கு பீரியட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த உடல் இயக்கம் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு 12 வயசு, ஒரு சிலருக்கு 15. அக்கார்டிங் வித் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் பாரம்பரியம் சொல்லுவோம். அதுக்கு வந்து அது அப்புறம் பார்க்கலாம். அந்த பாரம்பரியம் எப்படி வேறுபடுதுன்னு சொல்லிட்டு 23 மாற்றங்கள் இருக்கின்றது, 23 காரணங்கள் இருக்கின்றது அந்த ஸ்ட்ரக்சர் மாறுவது. அது அப்புறம் நான் சொல்றேன். அப்போ அந்த பெண்ணுக்கு சொல்லிடலாம், பையனுக்கு எப்படி சொல்ல முடியும்? அந்த பையனுக்கு வந்து நல்லா பேச சின்ன குழந்தை மனது வாய்ஸ் இருக்கும், திடீர்னு அவங்களுடைய வாய்ஸ் மாறிடும், மீச வர ஆரம்பிச்சு. அப்போ அவங்களுடைய கிளாண்ட் வந்து அங்கே இருக்கு. இது வரைக்கும் அந்த உயிரின் தன்மை,
தரம், அதனுடைய இயக்கம், இயக்க ஒழுங்கு, அந்த டென்சிட்டி, இது யாருக்குமே தெரியாது. அங்கே இறங்க பெற்றான் அவனுடைய ஆக்டிவிட்டி, எல்லாருடைய ஆக்டிவிட்டி. அது வந்து பெண்களுக்கு அந்த ஏஜ் இல்லை. அப்போ சப்போஸ் எந்த வயதில் அவங்க ஃபஸ்ட்டு பீரியடு வந்ததோ நல்ல உடல் கூடி இருந்ததுன்னா, அவங்களுடைய உடல் ஏகங்கள் சீராக இருந்ததுன்னா 35 ஆண்டுகளுக்கு எவ்வளவு 28 டேஸ் கரெக்டாக அந்த சைக்கிள்ஸ் உள்ளே இல்லை. ஒரு சிலருக்கு 30 நாட்கள் இல்லை. அப்போ இதுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷனால ஒரு சில கண்டிப்பாக 32-35 நாட்கள்னா அந்த 35 நாட்களுக்கு கரெக்டாக 35 ஆண்டுகள் அந்த ஃபஸ்ட்டு பீரியடுக்கு 35 ஆண்டுகளுக்கு அந்த டேட்டை வரும். இப்போ யாராவது கரெக்ட், அதாவது பிசிக்கல் பாடி எல்லா ஃபிட்னஸும் இருக்குதுன்னா அவங்களுக்கு இயக்கங்கள் சீர் இல்லைன்னா மாற்றங்கள் இருந்ததுன்னா மாறாக வரும். ஆண்களுக்கு அதே மாதிரி அந்த இயக்கத்துக்குன்னா அவங்க மன இயக்கம், உடல் இயக்கம் எல்லாமே. இப்போ அதை அதனுடைய தன்மை உயிரை இதுகாலுக்கு அந்த உயிரை அங்கேயே இருக்கிற உயிர் அங்கேயே இருக்கும். அங்கேயே காட்சி கொண்டதே போகலாம். அப்படிதான் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அந்த மனுப்பின் எங்கேயே உற்பத்தி ஆச்சோ, எங்கே உற்பத்தி ஆச்சு, மூளையிலே உற்பத்தி ஆச்சு. அந்த மூளையிலே உற்பத்தி ஆனதை மறுபடியும் அங்கேயே தந்து வச்சுட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு அப்போதான் ஆக்கிலே ஒரு தவத்தை முதல்ல கொடுத்தாங்க. எப்படி ஆசான் ஆசிரியர்கள் மூலமாக கொடுத்தார்கள். அது எடுத்து கொடுத்த நம்ம அங்கே ஏறிட்டா 2 பேர் சந்தேகம். யாராவது ஏதாவது உங்களுக்கு தீட்சை கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸோ அதனால் ஏதோ மாற்றமோ நமக்கு கிடைச்சிதா? சரி, அப்புறம் பார்க்கலாம். நமக்கு கிடைச்சிதா கிடைக்கல சொல்லி அங்கேயே கிடைக்கணும். நம்ம புலன்களால் ஏந்து கொண்டிருந்த மனம் வேறாசு சின்னம் அது பற்றி உரையற்ற கவர்ச்சி உயர்ந்தால் எண்ணம் மஞ்சம். அதாவது காம குரோத லோக மாய மத மாற்றங்கள் அந்த தீய குணங்களால் ஓடிக்கொண்டிருந்த எண்ணத்தை சப்ரஸ் பண்ண அப்படியே அழித்து வச்சுட்டு புலன்களால் நமக்கு வேண்டிய ஜீவமாகத்தை மாற்ற செலவு பண்ணக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரே பயிற்சி. தவமும் காயப்பட்ட பயிற்சினா தவம் செய்வார், மற்றெல்லாம் மனம் செய்வார். இணைக்கும் வினைக்கடல் தீர்வுல தோணி இணைப்பினை இது திருமுறை கந்தான். இணைப்பினை நீக்க இருமொழி உண்டு. தனக்கும் அவனுக்கும் கேடி உடல்கள் தவமும் அறமும் விட்டது. நம்ம ஒரு கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். எப்படி வாழ்க்கை வாழ்க்கை எது வாழ்க்கை தெரியாத வாழ்க்கை கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு இதுதான் எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம். அது முக்கியமான ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம செய்யணும்னா நம்முடைய உடல் இயக்கம் மன இயக்கம் நல்லாக செய்யணும். அதுக்காக தான் இந்த உயிர் ஆற்றலை போதுமான டென்சிட்டி கோடான உயிர் என்று சொல்லுது. அவ்வளோ செல்வனும் நமக்கு ஏறி கொண்டிருக்கின்றதா நம் உடம்பிலே இருக்கிற செல்வன் வாழ்நாள் ஒரு செல்லினுடைய வாழ்நாள் 13 days 13 நாட்கள் தான். 13 நாட்கள் ஆனால் அந்த செல் செத்து போயிடும். ஒரு டாக்டர் வேலையாளர்கள் அவனும் சோல்ஜர்ஸ் அது எதிரிகள் உள்ள வேலை எதுவுமே உள்ள வராத அது பாதுகாப்பு வேலையாளர்கள் அவை நமக்கு அதனுடைய வாழ்நாள் எவ்வளோன்னா அதுக்கு செல்லினுடைய வாழ்நாள் மொத்தம் தான். சாதாரண செல்லினுடைய ஒன்லி 1.5 days. அந்த வெள்ளை அணுக்களினுடைய செல்கள் 13 days 13 நாட்கள். சிறப்பு அணுக்கள் ரெட் காப்சஸ் அதனுடைய வாழ்நாள் 120 days. ஆனால் மூளை செல் ஒன்று இருக்குது. அது இறங்கி போச்சுன்னா 100 years. அது 100 செல் வருவதற்கு 100 ஆண்டுகள். அப்போ நம்ம 120 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலும் சப்போஸ் ஒரு 5 வயசு 10 வயசு ஒரு செல் போச்சுன்னா அப்போ மூளை செல் போச்சுன்னா போடலாம். மறுபடியும் வரதுக்குள்ள அவன் வாழ்நாள் இருந்தாலும் அப்போ இந்த உடனான சாதாரண செல்லும் வெள்ளை அணுக்கள் 13 நாட்கள் பண்ண செல்லும் இந்த 120 நாள் போன செத்த செல்களும் உடலை விட்டு வெளியேற வேண்டும். உடலை விட்டு வெளியேறலன்னா என்ன எப்படி போகணும்? நம்மளுடைய மோஷன் யூரின் நம்ம தும்பும்போது விரும்பும்போது சரிகளெல்லாம் வரும்போது நம்முடைய வேட்டைகள் மூலமாக எல்லாம் வெளியேறி விட வேண்டும். ஆனால் வெளியேறாமல் அங்கே தள்ளிட்டு நினச்சிக்கணும். இதுதான் நமக்குள்ளாக உடலுக்குள்ளாக அந்த மூலாதாரத்தில்
பேஷன் வெற்றிபுரல் வெயின்ஸ் இருக்கிறது. அந்த பேஷனும் வெற்றிபுரல் வெயினும் வேலை செய்யலைன்னா முதுகுத்தண்டு வழியாக வந்து நம்ம சரியை துண்ணும் போதோ இல்லாட்டி விரும்பும் போதோ வெளியேறாத அந்த இது அங்கேயே தங்கிடும். அங்கேயே தங்கிட்டுனா எப்போ 45 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு ஆஃப்டர் மனப்பாட பீரியட், ஆண்களுக்கு வந்து 50 வயசுக்கு பிறகு அவங்க முழுக்க கட்டி ஆண்களுக்கு கடையை கட்டி அதுதான் வரும். அந்த கட்டியை போய் செக் பண்ணி பார்த்தா அது பயாட்சி பண்ணி பார்த்தோம்னா அப்போதான் தெரியும் ஒவ்வொரு இருக்குது கேன்சர் கட்டி. அதுக்கும் தெரியாது. பெண்களுக்கு வந்து பிளட் கேன்சர் வருது, யூட்ரஸ் வர வேண்டும்னா அந்த செல்லு தங்கி போன செல்லு கட்டிகளாக அவங்களுக்கு வந்து அது பிரதிபலிக்கும். அப்போ டாக்டர்ஸுக்கு தெரியாது. எப்போ தெரியும்? அப்போ அந்த வயது முடிந்து அது வெளிப்படும் போது தான் தெரியும். அந்த செத்து போன செல்கள் விளைவிக்கு வெளியேறிச்சா நமக்கு மோசம் போகும்போது எவ்வளோ செல்ஸ் போச்சு நம்ம செத்த செல்ஸ் வெளியே வந்து கேட்பான்னு தெரியாது. அப்போது ஒரு இயக்கம் அனைத்தும் சீராக இயக்கணும்னா அந்த உயிர்கான பயிற்சி எப்படின்னா இந்த காயத்துக்கு பயிற்சியாக நம்ம அனுப்புகிறோம். இப்போ உடலை பார்த்தோம், உயிரை பார்த்தோம். இப்போ ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் என்பது நம்ம உடலில் காந்தம் தான். இப்போ சொன்ன அவங்களுக்கு அதை புரிந்து கொண்டு இருப்பதுன்னு சொல்லிட்டு இந்த காந்தம் எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வீடு கட்டுறோம், செங்கல் வீடு கட்டுறோம். வீடு கட்டும்போது இந்த கீழெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டோம். ஃபவுண்டேஷன் போட்டு இந்த செங்கல் அடிக்கிட்டு போகிறோம். ஒரு செங்கலையே வச்சுட்டு சிமெண்ட்டை வந்து வெளியில் பூசிடும். அப்போ அந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்குமா? என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு கல்லுக்கும் நடுப்புறோம் நம்ம அந்த சிமெண்ட் வைக்கிறோம். அந்த சிமெண்ட் ஒரு சிமெண்ட்டை வச்சிடும். சிமெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரு சிமெண்ட் வச்சிடலாமா? ஒரு சிமெண்ட்டு அதை வித்தவுட் மிக்சிங் சாண்டு அந்த ஜெல்லி எதுவுமே இல்லாத ஒரு சிமெண்ட்டே வச்சுட்டு அது கட்டினா இப்போ அந்த ஒரு சிமெண்ட் வச்சோம்னா ஒன்று கிராக் விட்டுடும், உடஞ்சி போயிடும். அதெல்லாம் ப்ரொபோர்ஷனேட் சொல்லுவோம். ப்ரொபோர்ஷனேட்னா ஒரு வித்தியாசம் ஆகும். 1:3 சாண்டு கலக்கலாம், 3 சாண்டு 1 சிமெண்ட்டு. அந்த ப்ரொபோர்ஷனேட் இருந்தாலும் ஒரு கல்ல இன்னொரு கல்ல. அப்போ அந்த ப்ரொபோர்ஷனேட் அந்த வித்தியாசம் தான் நம்மளுடைய அந்த ஜீவகாந்தம் இருக்கணும்னா பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் அந்த மூணும் அந்த ப்ரொபோர்ஷனேட் அந்த ப்ரொபோர்ஷன் 1:3 இந்த விகிதாசாரத்துக்கு போதுதான் அந்த சிமெண்ட்டை கலவை சீராக அந்த இதை ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லும் காந்த பிடிப்பு. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லை இன்னொரு செல்லை இழுத்து பிடிச்சிடும். பொலாரிட்டி நாக்கு போல் நான் சொல்லிட்டு போகிறேன். அது ஒரு செல்லு ஒரு செல்லு இழுத்து பிடிச்சதுன்னா ஸ்டிப்பாக இருக்கும், கை இருக்கும், சாகாகவும் இருக்கும். அவங்க உடலுக்கும் மன இயக்கம் ரெண்டுமே நல்லா. இப்போ இன்னொன்று சொல்லணும், கார் வச்சுட்டு உங்களுக்கு தெரியும். கார் வச்சுட்டு ஏன்னா இது ப்ரொபோர்ஷனேட் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ கார் வச்சுட்டு என்னன்னா ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் ஆகும். ஏன் ஸ்டார்ட் ஆகுது? பேட்டரி இருக்காச்சு. ஏன் பேட்டரி நேற்று தான் நான் பேட்டரி போட்டேன் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவார். நேற்று தான் பேட்டரி சேஞ்ச் பண்ணாங்க. அந்த பேட்டரி எப்படி அவங்க உற்பத்தி பண்ணாங்கன்னா ஒரு பேட்டரி என்பது ஒரு பாக்ஸு, அதில் வந்து ஒரு தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி பியூரிஃபைட் வாட்டர். அதில் வந்து சுத்தமான தண்ணி அந்த தண்ணி போடலாமா? நம்ம சாப்பிட்றோம் அந்த தண்ணி அது போட ஒன்றும் கெட்டு போயிடும். அது எச்சுட்டு போட இருக்கணும். அந்த தண்ணி நீங்கள் ப்ரொபோர்ஷனா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்குது. எச்சுட்டு வந்தாலும் அது தண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணியே கிடையாது. சத்த பணத்தை குச்சிட்டு வரும். நம்ம உணவு முறையிலே தப்பு. அந்த டைம் தான் பார்க்கலாம். அப்போது அந்த சுத்தமான தண்ணி அந்த தண்ணியை வந்து இன்னும் ஒரு சப்போஸ் 10 லிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுன்னா அந்த 10 லிட்டர்ஸுக்கு வந்து ஒரு 250 கிராம்ஸ் அந்த தண்ணியில் ஊற்றணும். அந்த 250க்கு மேலேயோ கம்மியோ ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லிட்டர்ஸ்க்கு 250 கிராம்ஸ் நல்லா நடி ஊற்றிட்டோம்னா நடி சிமெண்ட் சேர்த்துட்டா சாயங்காலத்தில் எப்படி கிராக் ஊற்றுக்கிறோம் அதே மாதிரி அந்த பேட்டரி சீக்கிரம் ஊஸ் ஆகிடும். அது தனி விட்டாங்க. இந்த எக்கானமி பண்ணி கம்மியாக ஊற்றிட்டான்னு வச்சுக்கோம், பேட்டரியே ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ரொபோர்ஷனேட் அந்த விகிதாசாரம், அந்த விகிதாசாரம் என்பது தான் நம்ம உடல் இயக்கம், நம்ம பாடிஸு, முந்தைய ஓட்டல ரத்த ஓட்டம் ஓட்டம் மூணும் அந்த விகிதாசாரத்துக்கு. அப்போ தான் நமக்கு காந்த ஓட்டம் இருக்கும். அந்த காந்த ஓட்டமும் மின்சார ஓட்டமும் ரசாயன ஓட்டம் இந்த 3 ஓட்டத்தை சீராக அமைக்கும்.
இந்த 3 ஓட்டங்கள் எல்லாமே சீராக இருக்கணும். இந்த காந்த ஓட்டம் சீராக இருக்கணும். இதுதான் முக்கியமானது. என்னன்னா நமக்கு செக்ஷுவல் வைக்கல் ஃபிங்கர் ஜீவன் வித்து கொண்டு ஜீவன் வித்து கொண்டு இருக்கிறது என்னன்னா செக்ஷுவல் வைக்கல் ஃபிங்கர் தான். ஆண்களுக்கு விந்து என்றும் பெண்களுக்கு நாகம் என்றும் கூறாக. இது நாம் எப்படி கைவிடுனா நாம் உண்ணும் உணவு 7 தாதுக்களாக ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, வெண்பாக, மஞ்சள், சுற்றிடும். இப்போ நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட உணவு நன்றாக கூழாக அடக்கப்படுகின்றது. நம்ம அப்படி சாப்பிட்றோமா? முதல்ல நம்ம சாப்பிட உணவு நம்ம பாதாம் சாப்பிட்றோம், அப்போ சாப்பிட்றோம், ஆப்பிள் சாப்பிட்றோம், போனட்டா, ஆரஞ்சு எல்லாம் விட்டமின் டைட்ஸாக சாப்பிட்றோம். ஆனால் அதை அப்சர்வ் பண்ணிட்டா நம்ம சாப்பிட்ட முறையும் தப்பு, அதை அப்சர்வ் பண்ணது தப்பு, அது சரியா இருக்கு. ஏன்னா அந்த ப்ரொபோஷன் மெட்டீரியலை நம்ம சாப்பிடல. அந்த நல்ல ரசமாக அந்த ரசம் அப்படியே ஃபில்டர் பண்ணுது. ஃபில்டர் பண்ண என்ன ஆச்சு? அதுதான் ரத்தம். நம்ம கரெக்டாக அப்போ தான் அந்த ரத்தம் பயன்படும். அந்த பாதாமில் சாப்பிட்ட அந்த மினரல்ஸ், விட்டமின்ஸு, கே விட்டமின்ஸு, மல்டி விட்டமின்ஸு, குரோமோஸ் எல்லாமே அதில் அந்த கம்ப்ளீட்டாக அதை ஜூஸ் அது ரசமாக்கி சாப்பிட்ட பிறகு தான் அது அந்த இது ரத்தம் வரும். இதனால ரத்தம் தான் வராது, மலமாக வெளியே போயிடுது. அது எல்லாம் ரசமாச்சு, அந்த ரத்தமாச்சு. அந்த ரத்தம் இன்னும் அப்படியே நமக்குள்ளாக கெமிக்கல். நான் சொன்னேன் மின்சார ஓட்டம், காந்த ஓட்டம், ரசாயன ஓட்டம், கெமிக்கல். நமக்குள்ளாக 6 வகையான ரசாயன தன்மை கிடைக்கிறது. அந்த ரசம் அந்த கெமிக்கல் அந்த ரத்தத்தை அப்படியே சதையாக மாற்றுகிறது. அதான் மாமிசம். அதை தசையாக உடல் அந்த தசையை மறுபடியும் அதே கொழுப்பாக அந்த கொழுப்பு அதே கெமிக்கல் சேர்த்து அதெல்லாம் மின்சாரம் செய்து எலும்பாக உடல்ல மாற்றம் பெறுகிறது. அந்த எலும்பு அப்படியே எலும்புல மஞ்சள் மற்றும் போன் நேரம் சொல்லுது. அதுக்குள்ள மஞ்சள் அந்த மஞ்சள் தான் ஓகே சுத்த சக்தி. அது நமக்கு ஜீவ வித்து விந்து நாளமாக வருது. அந்த விந்து நாளம் தான் ஓகே சக்தி, சுத்த சக்தி. அது மாதிரி எக்கப்பாசம், அது ஒரு வாயு ரூபம், ஒரு வேப்பம் ரூபத்தை அந்த ஓகே சக்தி நமக்குள்ளாக இயங்கணும். எப்போ நாம் இந்த உணவு இந்த 7 தாதுக்களாக மாறணும். பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் மோர் தேன் 90% ஆஃப் த பீப்புள்ஸ் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் சம்பாட் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க மோர் தேன் 60%. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய முறை, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, எதை சாப்பிட்றாங்க அதை பற்றி கவலை இல்லை. அவங்க எப்படி முறையாக சாப்பிட்றாங்க. நம்ம முறை கவலை. ஏன்னா நம்ம இங்கே பாரம்பரியத்தை விட்டுட்டோம். அதனால் எப்படி கீழே உட்காந்து சாப்பிட்டோம். ஆண்கள் எப்படி சாப்பிட்டாங்க, பெண்கள் எப்படி சாப்பிட்டாங்க தெரியும். பெண்கள் பிடிக்காதிட்டு இடதுகாலை பிடிக்காது போட்டு சாப்பிடும்போது உடனே என்கிட்ட கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா 2 அவங்களுக்கு போட்டாச்சு. அது போட்டாக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த சைக்கிள்ஸ் வந்தது, அந்த உணவு ஜீவனிக்குது, அந்த சைக்கிள்ஸும் கரெக்டாக வந்தது. அவங்க நன்றாக வாழ்ந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் 4-5 பிள்ளைகள் பெற்றாலும் அவங்க அந்த வீக்னஸை உணருது. இப்போ 2 பிள்ளைகள் பெற்றாலும் ஒரு வீக்னஸ்னா நம்மளுடைய கலாச்சாரம்லாம் மாறிவிட்டு ஏற்கனவே கம்மியாக போச்சு. நம்ம அந்த கார்டெக்ஸ் மெடுலா வேலையே கொடுப்பதில்லை. பேக்டீரியாஸ் இருக்கிற கார்டெக்ஸ் மெடுலாக்கு வேலையை நம்ம கொடுப்பது கிடையாது. அப்போ 7 தாதுக்களாக மாறணும் நினைச்சோம். இதெல்லாம் மோசம் மரணாக வெளியே இருந்தது. அப்போ இந்த ஜீவன் வித்து போது இதனுடைய காரணம் தன்மை. இப்போ ஒரு மாவட்டம் இருக்குது. நான் சொன்னேன், ஒரு இது கோவா, இது விமானி, இது நீளம், எப்படி அதை பிரிக்கிறாங்கன்னா இந்த வித்தினுடைய தரம் தன்மை எல்லாமே தான். அந்த விந்து நாளத்தினுடைய தரம் தன்மை பொறுத்து தான் அவங்களுடைய பெரும், அதாவது 23 தந்தைகள். எப்படி நான் சொன்னேன், 23னா கருவமைப்பு, உணவு வகை. இது ஒரு கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பலாராய்ச்சி, பழக்க வழக்கம், இவைகளுக்கு ஏற்ப கருவம் உணவமைப்பு, குணம், அறிவு, ஈர்த்து, உணர்வழிவு, சுகம், செல்வம். இந்த 7. இப்போ இந்த 23
23 தன்மைகளால் மனிதன் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டு கொண்டிருக்கிறான். அதுதான் நமக்குள்ளாக 23 குரோமோசோம்ஸ்கள். ஆணுடைய 23 குரோமோசோம்ஸும் தந்தையினுடைய தாயினுடைய 23 குரோமோசோம்ஸ் மொத்தம் 46. எக்ஸ்ட்ரா ஒய் ஆண் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒய் 2 கருமுட்டையில் ஏதாவது ஒரு கருமுட்டை. அந்த எக்ஸே கருமுட்டை சேர்ந்ததுன்னா ஆண் குழந்தையாக தான் பிறக்கும். ஒய் கருமுட்டை சேர்ந்தாதான் ஆணாக பிறப்பான். எக்ஸே சொல்றதுன்னா பெண்ணாக தான் பிறப்பான். ஆணோ பெண்ணோ பிறப்பது தகப்பனுடைய கருமுட்டை தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணாலும் பெண்ணாக பிறந்ததுன்னா வேற கல்யாணம் கொடுப்பான். ஏன்னா அவங்களுடைய கருமுட்டையில் ஒய் குரோமோசோம் இருக்காது. எத்தனை மேரேஜ் பண்ணாலும் அந்த ஒய் குரோமோசோம் இல்லைன்னா குழந்தை பிறக்காது. அப்போ அந்த 23 46 + எக்ஸ்ட்ரா ஒய் இந்த 48. அப்போ ஒரு மண்டலம் அந்த காலத்தில் வந்து சித்தா ஆயுர்வேதிக்கு யுனான் எது போனால் ஒரு மண்டலம் உணவு ஒரு மண்டலம் அந்த மருந்து விட்டானா ஒவ்வொரு செடியும் மாற்றிட்டு அவங்களுடைய ஆட்சியை மாற்றணும். அப்போ அவங்களுடைய கம்ப்ளீட் அந்த டிசீஸை மாற்ற முடியும். ஆனால் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்துட்டனா மறுபடியும் அந்த இது எந்த இதில் வந்ததுன்னா மறுபடியும் அது பல சித்தர்கள் வேறு மாதிரிலாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 நாளுடைய தரத்தன்மை அடர்த்தியாக இருக்கணும். அது வந்து அதனுடைய ப்ரொபோஷனேட் இருக்கணும். எவ்வளோ விட்டமின்ஸ் மினரல் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு என்னன்னா நீத்து போகாமல் இருக்கிறது. அது என்ன செய்யறாங்க, பெரும்பாலான இன்னைக்கு ஜென்ஸும் சரி வாஷிங் சரி அதனுடைய தன்மை தரம் தெரியாமல் பல கட்ட வழிகள் அதான் மாஸ்டர்பேஷன் டிஸ்பிளின் பண்ண வேண்டியது அந்த சொல்லி பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய தாக்கம் அதனுடைய தரம் வேஸ்ட் ஆகி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள்னா நாம் இந்த உணவு 15 நாள் இப்போ 7 தாதுக்களாக மாறுதுன்னா இன்னைக்கு சாப்பிட்டான்னா 13 நாட்கள் ஆகின்றது இந்த தரமாக மாறுவதற்கு. இந்த 13 நாட்களுக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த அவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது செக்ஷுவல் வெக்ஷுவல் சொல்லி என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்பர் ஒன்றா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடலில் இருக்கிற ஒரு கரு உருவாகுவதற்குன்னா 2.5 ml 3.5 ml தந்தையினுடைய அந்த ஃப்ளூயிடும் தாயினுடைய ஃப்ளூயிடும் இதுவும் போது என்னன்னா அந்த 2.5 ml இருக்கிற தந்தையினுடைய கருவியில் எம்எல்ல 10 கோழி முட்டைகள் 6 ஆரஞ்சு பழம் 2 நெல்லிக்காய் 100 கிராம் ஃபேட்டு டால் அப்புறம் மட்டன் இல்லையா 200 கிராம்ஸ் மட்டன்ஸ் இவ்வளோ சப்ஸ்டன்ஸாக அதில் அடங்கி இருக்குது. இந்த 2.5 ml அந்த செக்ஷுவல் வெக்ஷுவல் போயிடும் இவ்வளோ தரமும் தண்ணி அதில் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அந்த பீரியட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வீட்டு போயிட்டா அவங்க 2% கூட அவங்களுக்கு இல்லைன்னா பாரம்பரியமான அவங்களுக்கு எல்லா வியாதிகளும் வந்துடும். நான் சொல்கிறேன் இப்போ 23 கருவமைப்பு. இந்த கருவமைப்பு என்பது என்னென்னா கோள்களினால நமக்கு தாக்கம். கோள்களின் தாக்கம்னா அமாவாசை பௌர்ணமி அந்த நாட்களிலே சப்போஸ் அன்றைக்கி அந்த கரு உருவாக்கின்னு வச்சுக்கணும். அந்த தாக்கம் அந்த குழந்தைக்கு நிச்சயம் இருக்கும். இப்போ அமாவாசை பௌர்ணமி கிராமத்தினால அதனுடைய சூரியனுடைய கதிகள் அலைக்கதிகள் வரும்போது அன்றைக்கி அந்த கரு நான் சொல்கிறது எல்லாமே இப்போ கரு உருவாகும் பிறப்பதோ அது என்ன கரு என்னைக்கு உருவாக ஒரு கரு உருவாகுது அதை தான் வீடுகளிலும் ஒன்று செய்து படைப்புகளும் உடலாகி உலகில் வந்தோம். அந்த வீடு வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. நம்ம அவங்க சொத்து கொடுக்கணும், இதுதான் நம்ம சொத்தாச்சு. இந்த பிறவி உரிமையை அடுத்து எதையெல்லாம் மேற்கொள்ளே அடைவதற்கு வந்த ஒரு உதவி தான் குரு உதவி சேர்க்கிறது. அப்போ நம்ம சொத்து கொடுக்கணும் எல்லா வியாதியும் அவங்க கொண்டு வரும். ஏன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ கொடுத்துருவோம். அப்போ கோள்களினால அந்த குழந்தைக்கு அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு கரு உருவாக்குற குழந்தை ஒன்று போலியோ ரிட்டார்ட் செய்கிறாரு. அதாவது போலியோ ரிட்டார்டுன்னா இளம்பிள்ளைவா அந்த குழந்தைகளாக பிறக்கும். இந்த பணம் பௌர்ணமி அன்னைக்கு தாங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும். இந்த பணம் இன்னும் என்னன்னா அதாவது பயாலஜிக்கல் வாட்சிங் ஒன்று இருக்குது. அதாவது காந்த கிருமி நம்ம உடம்புல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இயக்கத்திலே இருக்குதுன்னு சொல்லுது. அந்த காந்த கிருமி அந்த பயாலஜிக்கல் வாட்ச்
அந்த நேரத்தை விட்டு வேற நேரத்தில் கண்டா அந்த கவி உருவாச்சுன்னா பல துன்பங்கள் வரும். அது நான் இப்போ நான் சொல்ல இப்போ பௌர்ணமி அமாவாசை அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த வைரஸில் பார்த்தீங்கன்னா காலை 1 மணிலேருந்து 3 மணி வரை இவரை தான் நம்மளுடைய அந்த ஜீவகாந்த பிரிவு அதிகமாக இருக்கும். அந்த பயம் நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது காலையில். அப்புறம் 3லேருந்து 5 வரை நுரையீரல் லங்ஸ் இருக்குது. 5லேருந்து 7 பெருங்குடல். 9லேருந்து 11 கணையம் பேக்டீரியாஸ். அப்புறம் 11 மணிலேருந்து 1 மணி ஹார்ட் இருதல். அப்புறம் மதியம் 1 மணிலேருந்து 3 மணி சிறுகுடல். 3லிருந்து 5 மூத்திரப்பை. 5லிருந்து 7 சிறு நீரகம். இப்போ 7லிருந்து 9 நாளமில்லா சுரப்பிகள் இன்டர்குலர் டான்ஸ். இப்போ 9, 12 நைட்டு. இப்போ ஆண் பெண் குடிகள். இப்போ 11லிருந்து 1 இன்டர்வை. இப்போ இது மாதிரினா இப்போ சப்போஸ் இப்போ காலையிலையோ 7லிருந்து 9லையோ இந்த மீன் அந்த காலத்தில் எதுவுமே அணுகுமுறை 5 அணுகுமுறை உணவு, உறக்கம், உழைப்பு, உறவு, எண்ணம் எல்லாமே அணுகுமுறையோடு வைக்கின்றார்கள். இப்படி வந்து அந்த அணுகுமுறை யாருக்குமே தெரியாது. உணவு எப்படி சொல்லணும்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டீங்கன்னா நம்மளுடைய சேட்டைக்கு காந்த ஆற்றில் தள்ள முடியாது. உணவு அரைபாகம் தான் இருக்கணும். அரைபாகம்னா நிறுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிடணும். இன்னும் 3 இட்லி சாப்பிட்டோம், 4 இட்லி சாப்பிட்டோம், இன்னும் 2 இட்லி சாப்பிடணுமா, 1 இட்லி அப்படியே நிறுத்து. அதுதான் உணவு அரைபாகம். காரணம் தண்ணி. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடுவதற்கு முன்பு 1/2 மணி நேரம் இல்லை சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அப்போ உணவு அரைபாகம், காந்தாகம் தண்ணி. காந்தாகம் டெக்கெட் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து சேட்டைக்கு ஒரு நாள் இந்த ஆட்கள் அது கைக்குதான் செஞ்சு அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. உணவு, அப்புறம் உறக்கம். இந்த உறக்கம் நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும், படுத்துக்கிறோம். ஏன் நம்ம ஜீவகாந்தம் இல்லை. இல்லை ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் மாதிரி சுற்றி டேப்லெட் சாப்பிடும். பிறந்த குழந்தை 10லிருந்து 12 மணி நேரம் தூங்கினா போதும். அதுக்கு மேலே தூங்க வச்சோம்னா பிற்காலத்தில் அந்த குழந்தை ஒரு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை குறைச்சிடும். நிச்சயம் 12 மணி நேரத்துக்கு மேலே அந்த குழந்தை தூங்க சும்மா தூங்க வைக்கக்கூடாது. அதுதான் தூங்கினா போகணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நான் முதல்ல 12 மணி நேரத்துக்கு மேலே தூங்க வைக்கக்கூடாது. அப்புறம் 6 வயதிலிருந்து 25 வயது இருக்கும் 8 மணி நேரம் தூங்கும்போது 8 ஹவர்ஸ் போதும். அதாவது ஃபேக்ட்ரி வேலை செய்யணும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போ கிளாஸில் டேபிள் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 6 மணி நேரம் தூங்கும்போது தான் அப் டு 45, 50 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஓடும். 6 மணி நேரம் தூக்கத்துக்கு தேவையில்லை. 6 மணி நேரம். அப்புறம் அதுக்கு மேலே ஆஃப்டர் 60 இயர்ஸ் 4 மணி நேரம் தூக்கம் போதும். தூங்கினே அவங்களே பழகி ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுத்தோம்னா அவங்க தூங்கவே முடியாது. ஒரு டைம் மாறி அந்த டேப்லெட்ஸ் அவங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா தூக்கம் வரல. வராதான் இப்படி டயர்டாக இருக்குதுன்னா அப்போ தூக்கம் வரலன்னா அவங்களே பழகுது. நமக்குள்ளாக பீரியட் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் தூக்கத்தில் தான் வேலை செய்யும். நம்ம ஏன் டவுன் பண்ணும்போது கண் கொடுக்க சொல்கிறோம்? இருட்டில் தான் அது சொல்லணும், பகலில் சொல்லக்கூடாது. நீ தூங்காத முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜீவகாந்த திரும்பி இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது, தூக்கம் வரல. ஏன் நம்ம இதுக்காக மாற்ற சாப்பிட்டோம்னா நல்லதும் உள்ளதும் போச்சா, இதை ஒரு தமிழில் நல்லதும் போச்சா, உள்ளதும் போச்சு, அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி நல்லது நம்ம கெட்டுறோம். தூக்கம் கவலைப்பட வராதாலும் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க வந்து தூக்கம் வரல. 2 மணி நேரத்தில் காலையில் முடிச்சுட்டு இருந்துட்டு காலையில் இருந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் செய்துட்டீங்கன்னா கவலையே படுத்தாது. தூக்கத்தை போய் அப்போ உணவு உறக்கம். அப்போ யாரெல்லாம் அதிகமாக தூங்குகின்றார்களோ அவங்களுடைய வாழ்நாள் குறைந்துகிட்டே வருது. அப்படின்னு சொல்ல நம்முடைய மூச்சு காற்று ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காற்றுல தான் நம்ம விடணும், மூச்சை விடணும். சப்போஸ் நான் 12 மூச்சை வெளியே எடுத்தேன்னா மறுபடியும் வெளியே வரும்போது 8 தான் விடணும். 4 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சாதாரணமாக வேலை செய்வது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 12 மூச்சு காட்டுற மாதிரி 30 36 வெளியே விடுறோம்.
இப்போ 21,600 மூச்சு காட்டுவது சொன்னேன். இப்போ மூலாதாரம் நம்மளுடைய செக்ஷுவல் பேண்ட அங்கே 6,000 மூச்சு காட்டுவது தான் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு மேலே சுவாதிஸ்தானம் 3 நேரம் பயிற்சி வந்து அது சொல்லுவாங்க. சுவாதிஸ்தானத்திலே ஒரு 600 மூச்சு காட்டுவது தான். மணிப்பூரத்திலே 6,000 6,000, ஹார்ட்டில் 6,000, இங்கே நெஞ்சுக்குழி பிரியம் 1000 1000 1000 மொத்தத்தில் தோட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா 21,600 மூச்சு காட்டுறது தான். இதுக்கு மேலே யாரெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த 21,600 இன்ட்டு இது வந்து ஒரு நாளைக்குன்னா 30 நாளைக்கு இன்ட்டு 30, ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 12. இப்போ 100 டேஸு கணக்கு போட்டு பாருங்க. 100 டேஸுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரீத்திங். அந்த பிரீத்திங் நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு விலங்குக்கு, ஒரு மீனுக்கு, மானுக்கு, நரிக்கு, நாய்க்கு, யானைக்கு எல்லாத்துக்குமே இந்த மூச்சு காட்டு. அவைகளெல்லாம் கரெக்டாக வாழ்ந்துருக்கு. ஆனால் நம்ம தான் அது வாழ முடிந்தது. ஒரு கோழியோ ஆட்டையோ மாட்டையோ மானியோ நம்ம வாழ முடியாது. இதெல்லாம் கரெக்டாக அது வாழ்ந்துடும். அதனுடைய வாழ்நாள் இயற்கையை நிர்ணயித்த வாழ்நாள் அது கரெக்டாக வாழ்ந்து. மனிதனுக்கும் 100 to 120 இயர்ஸ் நிர்ணயித்து இருக்கின்றார்கள். ஆனால் நம்ம வாழலைன்னா நம்ம அதை வந்து நம்மளுடைய அதனுடைய தன்மை தரத்தை மாற்றுவாங்க. இப்போ மூச்சு காட்டாங்க 61,000 மூச்சு காட்டே நம்ம ஒரு நாள் முடிச்சுட்டு இருந்தோம்னா, அப்போ இந்த 61,000 கால்குலேட் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு 30 அது 30 12 100 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வந்து பார்த்தோம்னா அத்தனை ஆண்டுகள் நம்மளுடைய வாழ்நாள் கொண்டு வருகிறது. அப்போ தூங்கும்போது நம்மளுடைய மூச்சு காற்று 36 ஆண்டுகள் போகும். நடக்கும்போது 12 ஆண்டுகள் போயிடும். ஓடும்போது இப்போ ரன்னிங், ஸ்விம்மிங், டென்னிஸ், எக்ஸப்ட் கிரிக்கெட், இது பேஸ்கெட் பால், வாலிபால், ஹாக்கி இதெல்லாம் ஆடும்போது அவங்க வந்து மூச்சு காற்று வந்து 40-50 மூச்சு காற்று போகுது. அந்த கேம் விட்ட உடனே அவங்க 3 டைம்ஸ் பிரீத்து ஆக்சிஜன் அவங்க கையில் இருக்குது. எக்ஸப்ட் கிரிக்கெட், ஸ்விம்மிங் இருக்கும்போது, ஹாக்கி, டென்னிஸு, பேஸ்கெட் பால், இந்த ஃபுட்பால் இவைகள்லாம் ஆடும்போது 100 மீட்டர்ஸ், 200, 400 மீட்டர்ஸ், வாட்டாவது ரன்னிங், எக்ஸப்ட் கிரிக்கெட்டில் இது எல்லா கேம்ஸும் இருந்து நாட்கள் நமக்கு கைக்குது. நம்ம அதெல்லாம் வந்து கிரிக்கெட் தான் பார்த்துக்கிறோம். அன்றைக்கி சொல்கிறார் 11 crores of playing, 11,000 millions are வாங்கி சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் 11 crores of people watching. ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி எப்படி வேஸ்ட் பண்ணிக்கிறோம். நிறைய சொல்லி பழக்கம் அப்போ நம்மளுடைய மூச்சு காலத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணும். உடல் உழைப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆகணும். அது மேலே போச்சுன்னா நம்ம ஒரு மோட்டர் பைக்கும் மோட்டரோ காரோ இருக்கும். இந்த ஸ்பீடில் இருக்குன்னா போச்சுன்னா ரைட்டு. ஏன் அதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடோ அது மெயின்டெனன்ஸ் இல்லாத அதை தொழிற்காக அதை வச்சுட்டு பண்ணோம்னா அது அந்த உடல் இயக்கம் உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜீவகாந்தம் தாங்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அது பர்ஃபெக்டாகும். அப்போது உணவு உழைக்கணும். இப்போ உடல் உணவு எடுத்ததுன்னா கணவன் இது தேவைதான். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே ஒரு நாளைக்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2, வருடத்துக்கு 2 சுற்று நினைத்திருந்தாங்க. அந்த பழைய கால இப்போ ஒரு நாளைக்கு 7 இருந்தது என்னன்னா காலை மாலை மோசம் போகணும். மோசம் அது வந்தால் தான் போகணும். அந்த 10 மணி டைம் காலையில் எழுந்த உடனே சரி காலைக்கு மட்டுமா இனியும் எழுந்த உடனே ரைட் அந்த ஹாபிச்சுவல் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எழுந்து ஒரு 7 நாள் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அப்படி பண்ணுவோம். எல்லாமே மினிமம் 7 days பண்ணிங்கன்னா ஆனால் அந்த மனமும் அதிலே ஏமணும். அது இது பண்ணும்போது வேற எங்கேயாவது மனம் செயல்பட்டால் வேண்டியது மனம் நம்மளை செயல்பட்டு 7 days பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ரொட்டீன் வந்துடும். காலை ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 2 இருக்குதுன்னா இப்போ கிடையாது. இல்லை ஆய்வார் சனி நீர் ஆகும். அது நல்ல எண்ணெய் நல்ல ஜிஜிரி ஆகும். எது எண்ணெய் எடுத்து தலைக்கு கொடுக்கும்போது தான் நம்மளுடைய செல்ஸில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த பயோமேக்டியோ அந்த தீர்வு அதிகமாகிட்டு. அப்போ ஆய்வாக்கள் போது மாதத்துக்கு கணவன் மனைவி அது என்ன அது வந்து அக்கார்டிங் வித் பாடி ஸ்ட்ரக்சர். ஒரு சில இப்போ நியூலி மேரிடை வாரத்துக்கு 2னா மாதத்துக்கு 2னா அவன் மனத்தில் போக மாட்டாங்க. இல்லை அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் பதாதான் இது டயர்ட் இது அனைவருக்கு வேக்கப்னா அவன் வந்து அக்கார்டிங் வித் பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கலாம். அதர்வைஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவு அந்த 7வது தாழ்வாக வருவதற்கு 13 நாட்கள் ஆகும். அது 2 நாளமாக லெக்கப்ளாஸ்மா மாறுவதற்கு +2
48 தாயினுடைய 48 தந்தையுடைய 48 அதுதான் அந்த 15 days அது மாறுது. அதனால அது மாற்றம் இல்லை. இந்த எக்டோபிளாசம் இந்த 12-13 வயசுல அந்த மூளைக்கு உற்பத்தி கீழே வந்து இறந்துச்சுன்னா இம்மிடியட்டாக அவங்க ஃபிப்பாக மகளுக்கு தீர்மானத்துக்கோ அவங்க அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு பெண் அதான் பீரியட் ஃபஸ்ட்டு வந்தோடனே 2 மாதம் ஒரு 6 மாதத்துல திருமணத்தை முடிக்கிறாங்க. திருமணம் அவங்களுக்கு முடித்து விட்டாங்க. அப்படி முடித்து விட்டால்தான் அவங்களுக்கு முழுமையான குழந்தைகள் காட்டு. ஏன்னா அந்த பாடி ஸ்ட்ரக்சர் இப்போ திருமண வயது என்ன சொல்கிறாங்க 27+25. ஏன்னா ஒரு பெண் ஃபஸ்ட்டு பீரியட் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் இல்லைன்னா மினிமம் 6 ஆண்டுகள் கட்டாயம் இருக்கணும். சப்போஸ் 15 years அந்த பொண்ணுங்க ஃபஸ்ட்டு பீரியட் வருதுன்னா +6னா 21 வருது. அதான் கவர்மெண்ட் சார்ந்து மெடிக்கலி அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிருந்தா திஸ் இஸ் அ மெயின் காஸ். 21 வயது வந்ததுன்னா அந்த தாய்மைக்கு அப்போ தான் ஃபிட்டாவது அந்த பெண். அதே மாதிரி அந்த பையனும் 15 ஆண்டுனா ஆண்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சைக்கிள்ஸை ரிவர்ஸில் தான் போவோம். ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரிவர்ஸில் தான் போயிட்டோம். ஆணுக்கு எப்படி ரைட் கையில் பார்த்தானா பெண்களுக்கு எப்படி லெஃப்டை பார்க்குறோன்னா அது மாதிரி நமக்கு வந்து ஆண்களுக்கெல்லாம் எப்படின்னா லெஃப்ட் பாதத்துலேருந்து நமக்கு சைக்கிள்ஸ் சர்க்குலேட் வருது, ரத்த ஓட்டம் வருது. பெண்களுக்கு வந்து ரைட்டு பாதத்துக்கு தான் வருது. வந்து அவங்களுக்கு லெஃப்டை போவோம், நமக்கு வந்து ரைட்டை போவோம். அதுக்காக இவங்களுக்கு 10 ஆண்டுகள் ஆகும். அப்போ 15 +10னா 25 years ஆனப்போ தான் இது இருப்பாங்க மேரேஜ் இதுக்கு ஆக்டிவிட்டிஸ்க்கு ஈஸ்பி. அப்போ 25, 21 சொல்லிட்டு அப்போ தான் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை அறிவுள்ள குழந்தை ஆரோக்கிய குழந்தை அந்த 14 அது அந்த 16 + 4 23 தன்மைகளில் எவைகளெல்லாம் மாற்ற முடியுமோ அவ்வளோதான் கருவமைப்பு. அப்போ கருவமைப்புனா அப்பாவுக்கு இருந்த பிபி சுகர் அதை மாற்றிடும். 12 நாள் ஆசமா இருக்கும். அந்த ஆசமாவே மாற்றி போடலாம். அது மாற்றம் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரணும். இரண்டாவது என்னென்னா அந்த பயாலஜிக்கல் வாட்ச் சொன்னீங்க. அந்த பயாலஜிக்கல் வாட்ச் என்பது என்னென்னா அந்த காலத்துலலாம் திருமணம் முடிந்தது குறிப்பிட்ட நைட்டு 11 அதுக்குள்ளாக அந்த பயாலஜிக்கல் வாட்ச் அவங்க தள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க இன்டென்சிட்டி அங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு காலையில் 1-3 அப்போ அந்த கரு உருவாச்சுன்னா அவங்க வந்து மென்டல் ரிட்டார்டர் சிலர் அதாவது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. 20 வயசு 25 வயசு ஆனாலும் அவன் ட்ரெஸ் பண்ணாது வாங்கி தெரிஞ்சு அவனுக்கு வந்து அது வந்து அந்த பருவடலை பற்றி வரும். வரல அது ஒன்று. இப்போ சப்போஸ் மதியம் 11 மணிக்கு மதியம் 1 மணி 3 மணிக்குன்னா அது வந்து இவர் வயிற்று சம்பந்தமான வியாதிகள் வந்ததுனால வயிற்று சம்பந்தமுடைய குழந்தைகளாக பிறப்பாங்க. அதுக்காக தான் அந்த இப்போ சப்போஸ் சாயந்தரம் 6 மணி இருந்து அது பிஃபோர் 9 o'clock மார்னிங் அப்போ கரு உருவாக்கணும். கரு உருவாக்குறதோ பிறப்பதோ கருப்பா அந்த தாய் தந்தையினுடைய நினைப்பு அந்த நேரத்தில் இருந்ததுதான் அவங்க வந்து மென்டல் ரிட்டார்டர், பிசிக்கல் ஹேண்டிகேப்டு எல்லா பாரம்பரிய வியாதிகள் அனைத்து உண்டாகும். அந்த மாற்றமே எண்ணம் எல்லாமே அந்த பண்ணி போகிறோம். அப்போ நல்ல குழந்தைகள் அந்த கருமையத்தை கருவமைப்பு உணர்வோகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் அதெல்லாம் வந்துடும். அந்த கரு உணர்வோகை உருவமைப்பு குணம் அறிவு உயர்வு கீர்த்தி உடல் அறிவு சுகம் இந்த 3 மாற்றம்னா அவங்க தாய் தந்தையாக தான் இருக்குது. அந்த உருவமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சைனாக்காரன், இப்போ ஜப்பான்காரன், இப்போ ஆஸ்திரேலியன், இவன் ஆந்திரா, எப்படி நம்ம முகமாக எடுத்து சொல்லணும்னா அதை தான் நம்ம சொல்லுவோம். அந்த உருவமைப்பை மாற்றவே முடியாது. ஆனால் அவங்களுடைய பாரம்பரிய வியாதிகள் இப்போ பிபி சுகருக்கு ஏதாவது போனால் டாக்டர் தான் சொல்லணும். அப்பா குஞ்சுதான், தாத்தா குஞ்சுதான், பாட்டி குஞ்சுதான், மாமா குஞ்சு லைனாக கேட்கலாம். அந்த காலம் 7 தலைமுறைகளுடைய பாரம்பரியம் நிச்சயம் வரும். ஒரு தலைமுறை என்பது 7 ஆண்டுகள், 7 தலைமுறை என்பது 7 into 20 140 years. அது மாற்றம் இல்லை. விலங்கின பதிவுகளும் நம்ம ஒன்று இருக்குது. யாரும் நம்ம சங்கத்தான்
போடுறது கழிப்பது ஒழுப்பது எல்லாம் நான் விலங்கினப்படுவது அவைகள் எல்லாம் போனோம்னா உடற்பயிற்சி தான். உடலிலே இருக்குன்னு அந்த கழிவு அந்த செல்ஸ் போகணும். பழைய கழித்தல் புது அனுப்புங்கிறது. அப்போ அவைகள் வருவதற்கு உடற்பயிற்சி தான். அப்போ உயிர்கால பயிற்சி புதுமையான உயிர், இந்த உயிர் புது உயிர் உற்பத்தி ஆகலன்னா நம்மளுடைய பயிற்சி பண்ண காயகற்ப பயிற்சி எவ்வளோ பண்ணுறீங்களோ உங்களுடைய விருந்து நாம் தூய்மை ஆகும். அதை சுத்தம் பண்ணிக்கணும். எக்க பாசம் அதிகமாகும். அப்போ உயிர்சக்தி அதிகமாக இருக்கணும். உயிர்சக்தி அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்நாளையே மாற்றிக்கொள்ளலாம். இப்போ முதுமை ஏன் வருகின்றது? முதுமைனா அந்த எல்லாரும் வயசாச்சுன்னா வரணும்னா அது இயற்கை நிலையே இருந்தால் அந்த முதுமையை தள்ளி போட முடியுமா? சித்தராக வேலை பண்ணிதான் அந்த முதுமையை தள்ளி போட்டு பாரம்பரிய வியாதிகள் அவைகளை தவிர்த்து இளைஞர் வாழ்நாள் பகுதி 114 ஆண்டுகள் அவங்களே அவருடைய வேலை செய்கிறார்கள். இப்போ பாருங்க, ஒரு 116 ஆண்டுகள் கோயிலில் இது சங்ககிரியில் இதோட பக்கத்தில் சங்ககிரியில் ஒரு அம்மாவுக்கு 108 வயது அந்த மாதிரி அந்த மாதிரி செய்கிறாங்க. எல்லாமே என்ன செய்கிறாங்க, கண்ணு நல்லா தெரியுது. நீங்கள் கண்ணாடி போட்டு எடுக்கிற பையில எல்லாம் கம்ப்ளீட் அவங்க எப்படி அந்த மாதிரி மாற்ற செய்யணும். அன்றாடம் அவங்க பழைய உணவு அந்த பசங்கள்லாம் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாம் கூப்பிட்டா போதும் எனக்கு ஆனால் இந்த அட்மாஸ்பியரே எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுடைய அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கல, ஏற்கவும் வாழ்ந்தாங்க. பாரம்பரிய அந்த மாதிரி வீட்டை பெருக்கி அந்த மாதிரி இன்னும் அந்த கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணாதான் அந்த 108 வயதுன்னு அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அந்த உடனேக்கா 120 இயர்ஸ்க்கு நிச்சயம் அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த முதுமை ஏன் வருகின்றதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண நிற்கல சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. 25,000 மைல் இந்த பூமி 25,000 மைல் இந்த உலகம் போகிறோம். அப்போ ஸ்டில்லாக இருக்குதா பூமி சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. மணிக்கு 1000 மைல் சுற்றிக்கிட்டே இருக்கின்றது. சூரியன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 66,000 மைல் நேரத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது பூமி. அப்போ சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி போட்டு சுற்றுறோம். ஒரு சோப்பு கட்டி ஏதோ போகிறோம். அந்த சோப்பு கட்டி என்ன ஆகுது, பக்கெட் சென்டரில் வருது. இந்த ஓரம் இன்னும் பெரிய கம்பை இருக்குது. நல்லா சுற்றுவோம். சுற்றிட்டு பாஸ்டாக தண்ணி சுற்றிட்டு சோப்பு கட்டி ஏதோ ஒரு ஓரத்தை போட்டிங்கன்னா அந்த சோப்பு கட்டி இவ்வளோ ஒரு கட்டி இருந்தாங்கன்னா சென்டர் ஆஃப் தி பிளேஸ் வருது. ஏன் அந்த சுழற்சி வேகம். அப்போ பூமி சுழன்றது. பூமி சுழற்சி நாம் சும்மா இருக்குமா? நம்ம சேட்டையில் போனோம்னா நமக்கு அந்த ஆக்சிஜன் கிடையாது, மேக்னெட் கிடையாது. அதுதான் இங்கிருந்து அந்த சேட்டைட்டுக்கும் ஆக்சிஜன் கொடுத்து, ஏன்னா அந்த அது கூட சுத்தம் நமக்கே ஓடுது. அதனால அந்த அவனுக்கு அது கொடுத்துடும். அதே மாதிரி நாமும் சுத்தரும் நம்ம உடலிலே இருக்கின்ற உயிர் துகளும் செல்ஸ் இப்போ சொல்லுங்க அந்த செல்களும் சோர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாமும் சுத்தம் ஏற்கனவே அந்த உயிர் துகள் சோர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய செல்ஸும் கூடவே சொல்லுது. அப்படி சொல்லும்போது இது இயற்கை இருக்கு. லா ஆஃப் தி நேச்சர் சொல்றது. எந்த சுழற்சியில் இருந்தாலும் கனத்த அணுக்கள் எல்லாம் கனத்த பொருட்கள் எல்லாம் நடுமையத்தை நோக்கியும் லேசான பொருட்கள் விளிம்பை நோக்கியும் போகும். இதுதான் இயற்கை. இப்போ லேசான பொருட்கள் அந்த சோப்பில் நுழைய இருக்குது. கெட்டியான பொருள் சோப்பு கட்டி சட்டப்படுத்தி லேசான பொருள் நுழை அதெல்லாம் மேலே விளிம்பை நோக்கி சுற்றிட்டே தான் நுழைப்பாலும் திருப்தி வருது. அதே மாதிரி தான் எத்தனை எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம ஈஸியாக புரியுதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம உடல்லையும் நம்ம அடர்த்தியானது சரி அடர்த்தி அது என்ன பண்ணி பூமிக்கு கிராவிட்டிக் ஃபோர்ஸ் எப்பவுமே கீழே இழுத்து கொண்டே இருக்கிறது. ஆகாச சக்தி பூமி கீழே தான் இருக்கும். ஒரு பொருளுக்கு அடிக்கிறோம் அது நேரம் பூமிக்கு தானே வருது. அதே மாதிரி நம்மளுக்கு கெட்டியான பொருள் லேட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும். கெட்டியான பொருள் கீழ் நோக்கி அதே மாதிரி நம்ம வந்து அந்த செல் கெட்டியான பொருள் அது கீழ் நோக்கி இழுத்து போகிறது. லேசான பொருள் உயிர். அந்த உயிரை பற்றி நான் சொல்லலை. அந்த உயிரிலே அளவு சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கோவில் முடி உண்டு. கோனா பசு. கோவில் முடி உண்டு. 100 டன் கூழ் வைத்து 6 கூழது 100,000 ஆகிரமானா 6 கோவில் கூழது 100,000 கூழ்.
இருக்கிற விலங்கினங்கள் மயில் மான் முயல் ஆடு மாடு எல்லாமே இருக்குது. அது மான்கோட்டை இருக்குது. அதில் பசு இருக்குது. பசுவின் வால்மொழி தான் தின்னத்து பேர். அவ்வளோ மெலிசான வால்மொழி அதுதான். முயலை போல முயல் எந்த விலங்குகளுக்குமே இல்லை. அப்போ சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சித்தர்கள் அந்த கரு உருவாது முதல் மாதம் ஒன்றாகவும், இரண்டாவது மாதம் தலையும், மூன்றாவது மாதம் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும்போது மூன்றாவது மாதம் கால்களும், நான்காவது மாதம் முகம், ஐந்தாவது மாதம் காடு, ஆறாவது மாதம் நகங்கள், ஏழாவது மாதம் ஆட்டு லஞ்சு கிட்டி எல்லாமே அந்த குழந்தை கொண்டு. எட்டாவது மாதம் உண்மை பெற்று 2 பக்கம், 9வது மாதம் தலையாக பெற்று, 10வது மாதம் தாய் வேலை செய்வதாக பெற்று. இத்தகைக்கு எல்லாம் இயற்கையை காணாம செய்யக்கூடிய ஆட்கள் நியதி எப்படி எல்லாம் எல்லாம் காலம், தூரம், பொறுமை, வேகம், அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலை எல்லா வருஷம் நிலை கொண்டுதான் இருக்கின்றது. அது கல்விக்குள்ளே இருக்கின்ற குழந்தைக்கும் சரி, கல்லுக்குள்ளே இருக்கின்ற தேகத்தையும் சரி, ஓட்டுக்குள்ளே இருக்கின்ற தவளைக்கும் சரி, அது அதில் கொஞ்சம் கூட பிசவாமல் இருந்து கொண்டிருக்குது. அதை கெடுக்கிறது யாருன்னா அவங்க எதுவும் கெடுக்கல, நாம தான் கெடுக்கிறோம். ஒரு தாவரம் கெடுக்கல, ஒரு தனிமரம் எவ்வாறு குளிப்பான தண்ணியோ கசப்பான தண்ணி உப்பான தண்ணி வேணும். ஒரு மனிதன் 6வது அறிவுப்படுத்த மனிதன் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், கடன் செய்யணும், தர்மம் செய்யணும், ஒருத்தருக்கோட வாழணும்னா அந்த மனிதனுக்கு வரையறுத்த அந்த சிம்மானி. ஆனால் அப்படி வாழ்கின்றானா எல்லா விலங்குகளும் இத்தனை ஆண்டுகள் வாழணும்னா அது கரெக்டாக வாழும். நாம் மட்டும் ஏன் வாழ முடியவில்லை என்றால் நம்மளுடைய பதிவுகளை, நம்முடைய கலந்தத்தை நாமளே மேலும் மேலும் உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ நம்மளுடைய அந்த இது ஆனது எப்படி அந்த இந்த 7 மாதத்திலே எந்த மாதத்திலே அந்த குழந்தைக்கு பாதிப்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. முதல் மாதம் விழுந்து 8வது மாதம் தலையினா அப்போ ஓரின் டேஸில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா தலையை அழுத்தி வாழாத. அப்படி தலையை அழுத்தி வாழும்போது அந்த குழந்தைக்கு வந்து பால்கெட்டாக பிறக்கும் அந்த குழந்தை. அப்போ கண்ணுக்கு மெய் இருக்காது, அது கேடு பார்வையாக அந்த குழந்தை பிறக்கும். அப்போ நீ காலை போட்டு நோண்டிக்காத 5வது மாதம் அந்த காடு வந்து அந்த குழந்தைக்கு வந்து காடு வசதி வரும். 6வது மாதம் நகம் வரும்போது நீ நேரத்தை வெட்டாங்க, அது வெட்டினா அவங்க உயிர்ப்புக்கை ஏதாவது பார்த்து வரும். 7வது மாதம் 7 எல்லாமே ஹார்ட் லங்ஸ் பிடிச்சி வரும்போது அந்த பெண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பு இருக்காது. இணைப்பு போட ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி அதிகமான ஃபோர்ஸோட இணைப்பு இருக்குதுன்னா அந்த உயிர்ப்புகளை கட்டி போயிடும். இயற்கை எப்படி கரெக்டான செய்து எல்லாமே அழகாக சொல்லி இதெல்லாம் சொல்லி தெரியுது சொல்லலாம். அடுத்த அவன் 6வது அறிவுறுத்த மனித மனம் அதை உணரக்கூடிய அப்போ இந்த அழகான பேசிக்கு இறையாட்கள் இந்த பூமி சுழற்சி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அந்தந்த செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றது. அதை கெடுப்பது வேற யாரும் இல்லை, நம்மை நாமே நம்மளுடைய இயக்கங்களே செயலை எல்லாம் மாற்றி மாற்றி செய்து கெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதுமையை வராமல் நம்ம காத்துக் கொள்ளணும்னா நமக்குள்ளாக எப்படி கெட்டியான பொருள் கீழே இருக்கப்படுகின்ற அந்த செயலை லேசான பொருளான அந்த வீழ்ப்புகளை மேலே அது எப்படின்னா கெட்டியான பொருள் சரி கீழே தரப்படுது, லேசான உயிர் மேலத்தை தரப்படுது. அப்போ எப்படின்னா ஒரு சிலர் இறப்பும் பிறப்பும் வித்து கழிவு, இறப்பும் பிறப்பும் பிறப்பு என்பது குழந்தை பிறப்பு. அந்த குழந்தை பிறப்பு அந்த வித்து கழிவு தான், தந்தையினுடைய தாயினுடைய வித்து கழிவு தான் அந்த பிறப்பு. இறப்பும் எப்படின்னா இப்போ டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும்னா நம்ம டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த காலத்தில் எப்படி கொடுத்தாங்க டெத் சர்டிஃபிகேட் தெரியுங்களா? இப்போ டாக்டர் கொடுக்குறோம். அப்போ யார் கொடுக்கணும் சர்டிஃபிகேட்? இந்த ஜோடி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சொல்லிட்டு. அப்போ ஆணுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்போ ரிசர்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க கரெக்டாக அதை எடுத்து பார்த்தாங்கன்னா அப்போ வந்து அந்த வித்து குழம்பு வந்து அப்போ உயிராக்கள் அந்த செல் வழியாக நமக்குள்ளாக 14 வாசல்கள் இருக்கின்றது. 14 வாசல் வழியாக நம்ம உடல் வந்து வெளியே இருக்கின்றது. உயிர் வித்து கொண்டு நம்ம வேறு மூக்கு காது கண். இப்போ சப்போ
ஒரு சில எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தம் காதல் வாயில் எல்லாம் வருதுன்னா உயிர் எங்கெல்லாம் போச்சு அது மாதிரி தான் அந்த வெளியே தான் போகுது. அப்போது அந்த காலத்து சித்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த உயிர் வந்து தலையை உடச்சிட்டு விழித்து வழியாக போகும். அந்த சென்று வந்து வித்து கொண்டு வழியாக அந்த வித்தை என்ன பண்ணோம் வீட்டுக்கு போயிருந்தால் தான் அதை உடச்சின்னு போக முடியும். அதை அடர்த்தியாக இருக்கும். அதை டென்சிட்டி அடர்த்தியாக ஆகிவிட்டவன் ஒரு கூடாமல் மாதிரி அதை பண்ணி விட்டவன் அது உடச்சி போக வீட்டுக்கு போகணும் போகாது. அப்போ மேலே போயில அந்த வீடியோ அதை வந்து வெளியே ஓட்டத்துக்கு உள்ளோட்டமாக செய்துவிட்டோம்னா அதுக்கு ஒரு பயிற்சி. அது பயிற்சி என்னென்னா லம்பிகா யோகம் சொல்லிட்டு. லம்பிகா என்பது என்னன்னா நம்ம இல்லாமல் போகின்ற உயிர் மூச்சு வேர்வை எல்லாத்தையும் பல வழியிலே வெளியேறுவதை விதையும் அழைத்து விட வேண்டும். நம்ம மூக்கை பிடிச்சிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே இருப்பாங்க இருக்க முடியாது. அங்கே வந்து சஃபகேஷன் இல்லை கண்ணை மூடிட்டு அந்த மூக்கம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா லம்பிகா யோகம் என்பது என்னென்னா எல்லா வாசையும் மூடி. இப்போ சப்போஸ் நம்ம மூக்கையில் மருந்து வரும் இல்லை கண்ணில் மருந்து வரும். அந்த மருந்து என்ன ஆகுது பண்டிகை வரும். நம்ம மூக்கில் காலையில் விட்ட மருந்து பண்டிகை எப்படின்னா நமக்குள்ளார உள்நாக்கு நம்ம நாக்கு இருக்குது அது மேலே 2 போடுது. நம்மளுக்கு உயிரும் அது பக்கம் பிச்சு போகும். நம்ம உயிர் போவதே அதுதான். உயிர் துகள் போவதாங்க விந்துக்கழியில் வந்து அந்த கடைசி செல் அந்த கடைசி செல்லை விந்து உழைத்து கொண்டு வெளியே எடுக்கணும். இப்போ இவங்க விந்துக்கழிவு வெட்டி பெட்டி விட்டாங்கன்னா அந்த விந்துக்கழிவு வழியாது. இதுக்கு வந்து லபிகாலம் அந்த விந்துக்கழிவு வெட்டி பெட்டும் போது தான் அந்த காயம் பயிற்சி. அது இப்போ நம்ம பண்ண போகிறோம். அப்போதான் இந்த உயிர் சக்தியை இதுக்கு ஒரு விதிடும் போது தான் அது எப்படின்னா உள்ள போல அந்த உள்ள இருக்கிறதுல நாக்கு உள்ள அதாவது உள்நாக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே 2 கேப் இருக்கு. உயிரை அந்த பக்கம் போகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சித்தரை என்ன பண்ணுவோம் நாக்கில் கட் பண்ணுவோம். கட் பண்ணினா ரத்தமாக கொடுத்தோம். ஒரு 6 மாதம் ஆகும் அது வளர்ந்து. மறுபடியும் யாரும் காஃபி சுகர் இல்லாத கேட்டாங்க அவங்க. அப்புறம் இன்னும் ஒரு 6 மாதம் போட்டு வெட்டிட்டே வருவோம். சப்போஸ் இந்த நாக்கு இந்த ஏரியோட போது இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு வந்தாங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த நாக்கை இப்படி பண்ணாங்கன்னா இப்போ நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். இப்போ பயிற்சி பண்ணும்போது நாக்கு இப்போ மடித்தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃபுல்லாக மூடாது. இதை மாதிரி கட் பண்ணும்போது அந்த 2 போதியும் ஒரு பெரிய பழமொழி போட்டு அம்மை ஆகிடும். அதுதான் நம்பி அது நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு பிராணா பண்ணணும். ஊடகம் கும்பகம் தேசம் சொல்ற பயிற்சியெல்லாம் பண்ணணும். அஷ்டாங்க அந்த 7 நிலையான ஆசனங்கள்லாம் பண்ணணும். அது பண்ணி அது பண்ண பிறகு தான் அதெல்லாம் செய்யுது. அது நம்ம போகலாம். சிம்பிளாக நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த காயம் அது பண்ணும்போது தான் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்ன உடனே சொல்லுவோம். கரெக்டாக இப்போ மணி 12:45 12 மணிக்கு அவங்க கீழே உட்காந்துப்பாரு. கீழே உட்காந்துட்டு காலை போட்டு 12 மணிக்கு முடியும். எல்லாம் முடிட்டு எல்லா ஆசனங்கள் பயிற்சி எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாரு. லபிகா வச்சு மூடிட்டாரு. மூட்டாருன்னா உயிர் உள்ளே ஓடிட்டே இருக்கும். உடல் இயக்கம் மன இயக்கம். உடல் அவருடைய ஆக்ஷன் அதெல்லாம் நின்றுடும். மனமும் நீங்காது. ஒரு பிறப்பு என்பது மனம் இருந்தால் தான் பிறப்பு அது இருக்கு. மனக்கும் உயிர் மாதம் உள்ளே ஓடும். அது 1000 ஆண்டுகளை பொறுத்து அந்த வாய் வச்சுக்கலாம் கூட அந்த உயிர் அப்படியே எப்படி இருக்குதான். இன்னும் பல சித்தர்கள் திருமூலர் போகர் பல மகான் திருப்பதி பழனி சிதம்பரம் காலஸ்தி அப்படி எல்லாம் அந்த சித்தர்கள் இது மாதிரி அங்கே ஜீவ சமாதி அடைந்தவர் வந்து அங்கே போகும்போது அந்த ஆட்கள்லாம் அவங்களுடைய அலை இயக்கம் நமக்கு எல்லா வகையும் நன்மையே கொடுக்கின்றது. நம்ம அதை நிலைக்கு வேணும். நம்மளுடைய உடல் மனம் சீராக வேணும். நாம் வாழும் காலம் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதுதான் ஒரு பயிற்சி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். மனமதி செம்மையான மந்திரமே ஜபிக்கிறது தான். அந்த மனம் சீராக இருக்கணும். எப்போனா நான் முதல்ல சொன்னதில் பயோமேக் ஜீவகாந்தம் சீராக ஓடும்போது நம்ம மனம் சீராக இருந்தாதான் அந்த காக்க ஓட்டம் விஷ ஓட்டம் ரசாயன ஓட்டம் அப்படி ஓடினாதான் மனம் சீராக இருக்கும்.
அட்டனமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கும் உள்ள அவைகள் சீராக என்பது ஒரு இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் 10th +2 இது இதுக்கும் 10 தடவை படிச்சுட்டு எஸ்ஏல இப்போ இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா உங்கள் மனம் வந்து எப்பவும் ஆல்ஃபா வேலையே ஒர்க் பண்ணும். ஆல்மோஸ்ட் இது மோர் தேன் 90-30 பீப்புளுக்கு எல்லாம்னா பீட்டா வேவ்ஸ் மனம் வேலை செய்து கொண்டிருக்கு. பீட்டா வேவ்ஸ் எடுத்ததுன்னா 40 to 20. அது என்னன்னா ஒரு சிக்கன் போகிறவன் கையில் போட்டல ஜஸ்ட் அந்த ஒரு சவுண்டு அந்த நேரமாக தான் நம்முடைய எண்ணம் தாட்ஸ் 40 to 40 அந்த நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம லண்டன் அமைப்பா எவ்வளோ மனம் ஓடிடும். அந்த அந்த அலை இயக்கத்தில் எல்லாம் செயல்படுத்தணும்னா நம்முடைய முக்கால்வாசி வேலையே செய்யாது. அட்லீஸ்ட் 14 to 20 இருந்ததுன்னா சமோர் பெட்டர். அந்த பிபி சுகர் எவ்வளோ 180 120 அந்த அப்படி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் சிஸ்டர் இருக்கும் 4 இருக்குன்னா அவங்களுக்கு லெஸ் பிபி தான் இருக்கும். பிபியே அவங்க வந்து லோ பிபின்னு சொல்லுவோம். இப்போ சித்தரையோ யாரோ டெஸ்ட் பண்ணணும்னா ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆல்பாவிலே ஏன் போட்டிருக்கோம். ஆல்பாவிலே இருப்பதுன்னா 4லிருந்து 7 அந்த ஏக்கத்தில் ஒர்க் பண்ணிச்சுன்னா நம்முடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே இருக்கும். அப்புறம் பீட்டா டெல்டா தான் தவம் பண்ணுறோமோ அப்போ அந்த பீட்டாவுக்கு டெல்டாவுக்கு போயிட்டோம்னு நினச்சிருக்கோம். அந்த 4th 7ல் போயிட்டோம்னா நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்துக் கொள்ளலாம். அப்போதான் எவ்வளோ கர்ம வினைகளை பொறுத்துக் கொள்ள முடியும். அப்போதான் அந்த அலை இயக்கத்திலே ஒர்க் பண்ணும். அது உடல் இயக்கமாக போக முடியாது. மன இயக்கம் மோசமானது மன இயக்கம். அந்த மைண்டு போவதுக்கு என்னன்னா காயகல்பம் அதான் நிறுத்தி காயகல்பம் மெடிடேஷன் அதுவும் மஸ்ட். 2 செய்தால் தான் அது மாற்றம் இல்லை. உடல் இயக்கம் மன இயக்கம் அதுவும் அப்புறம் உயிர் இயக்கம். அந்த உடல் இயக்கத்துக்கு உடற்பயிற்சி, மன இயக்கத்துக்கு தவ பயிற்சி, உயிர் இயக்கத்துக்கு காயகல்ப பயிற்சி. அப்போதான் நமக்கு வந்து அந்த தீட்டா வேவ்ஸு போக முடியும். 4 to 7 அப்புறம் டெல்டா ரொம்பத்துக்கு அவங்க சித்தர்கள் ஞானிகள் நமக்கு அந்த நிலைக்கு வேணாம். இந்த நிலை இருந்தால் இப்போ இந்த மனத்தை இப்போ நமக்குள்ளாக இந்த ஆப்பா அலைக்கு வந்தாங்க. நமக்குள்ளாக முதல்ல சொன்ன காமக்ரோத மனம் 6 தீய குணங்கள் பேராசை, சினம், கடுப்பற்று, உரையற்ற பல்கழிச்சு, எண்ணம், வைரம் இவைகளெல்லாம் சமநோக்காக அதை நினைக்க முடியும். அது வேலை செய்யணும். ஒரு கார் இருந்தால் போதும். கார் தேவையில்லை. அது அவசியமாக இருந்ததுன்னா அவசியம் எதுவும் அதுதான். அது பொருளில் மாற்றம் உணவு கூட சாப்பாடு பசிக்கு புசி பசியத்தான் சொந்தமாக சாப்பாடே வாங்க. என் உடல் தயாராக என்னால் ஐ கேன் ஹெல்ப் வா ஐ கேன் ஹெல்ப் டு டூ எனி ஒர்க் வித்அவுட் ஃபுட் அப்படின்னு அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த நிலைக்கு அந்த மனமும் செயல்படும். அப்போ மனமதி சரியான மந்திரங்களை ஜெபிக்கவாங்க. அப்போ இந்த மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்லி திங் மெடிடேஷன் தான். அந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்பா அலைக்கு கொண்டு வரும். அதுக்கு தவறும் ரைட். இது வந்து இப்போ பயிற்சிக்கு போகிறோம். பயிற்சி காய கல்ப பயிற்சி. காயகல்பம்னா இது 3 வகையானது. ஒன்று நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ நரம்புகள், நாடிகள், அப்புறம் ரத்த ஓட்டங்கள் இவைகளெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் இப்போ வீல் இருக்குது, டென்னிஸ் இருக்குது, பேட் இருக்குது, ராக்கெட் இருக்குது. அவைகளெல்லாம் எப்படி இருக்கணும்? டென்னிஸ் பேட் எப்படி இருக்கணும்? அந்த ஸ்டிம் தட்டா வீணை அந்த சுரம் 7 சுரம் இருக்குன்னா அது தட்டினா கரெக்டாக அந்த சுரம் வந்து இருக்கு. எப்படி ஏன்னா கரெக்டாக அது கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்குது. இவங்க ஒரு 2 இது செய்யனா அது 4 அதை கடை கண்ணம் அதை டென்னிஸ் பிளேஸ் போகணும்னு நினைப்பான். ஒரு அவுட்டை போய் நெட்டை விடுவோம். ஏன் அந்த டென்னிஸ் டென்ஷன் செய்யுது. அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல 72,000 நர்வ்ஸ் 72,000 நரம்புகள் இருக்குது. அது மூளைன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 21,000க்கு மேலே மூளை செல்கள் நரம்பு செல்கள் இருக்குது. இவைகள் எல்லாம் டென்ஷனோடு இருக்கணும். டென்ஷன்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்லை. அந்த மூளை நரம்புடைய டென்ஷன்னா ஃபுல் கிரிப் போல இருக்கும். அதை அந்த டென்ஷன் பண்ணுறது தான் நமக்கு டோனிங் ஆஃப் தி நர்வ்ஸ். டோனிங் ஆஃப் தி நர்வ்ஸ் அதை நம்ம அன்றாடம் இப்போ டெய்லி பேட் ஆகணும்னா அதை
அதை தொடச்சி கரெக்டாக அது பேஷனாக இருக்குதா வீணை கரெக்டாக தான் அந்த நெட்டை போட்டு டைப் பண்ணி அந்த கம்பியை முடிக்க. அதே மாதிரி டெய்லி நம்ம நரம்புகளை இந்த 27 டாக்டர் அட்லீஸ்ட் 21,000 மூளை நரம்புகளுக்காக தோல்வி நோய்பட்டோம். அப்போ மூளை நரம்பு தோல்வி நோய்பட்டோம்னா மீட்டு நரம்பு ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு லஞ்சு கொண்டு ஆட்டு லஞ்சு போயிட்டு லஞ்சு மறுபடியும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவைகள் சீராகிடும். ஃபஸ்ட்டு தோல்வி அப்படி அதுக்கு நரம்பு மூக்க பயிற்சி கம்மி பண்ணோன்னா நரம்பு மூக்க பயிற்சி அதெல்லாம் டைப் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் அஸ்வினி முத்திரை சொல்லிட்டு ஒரு முத்திரை பண்ணும். அந்த பொண்ணு நர்ஸுக்கு அஸ்வினா தெரியுதா முத்திரை முத்திரையே அஸ்வினி முத்திரை சொல்றோம். ஏன் முத்திரை இப்போ நம்ம மோட்டரும் எலக்ட்ரிசிட்டியோ எல்லாமே கேட்டோம்னா ஆஃப் பவர்னு சொல்லுவோம். ஆஃப் நம்ம ஏன் எலிமெண்ட் இருக்குது, லைன் இருக்குது, ஃபாஸ்டாக வந்து வேகமாக இருக்குது. ஏன் எலிமெண்ட் பவர் லைன் பவர்னு சொல்லுங்க. ஆஃப் பவர் எது சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட்னா நிரந்தரமாக உடனே யாராவது விதையை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. டெஸ்கோப்ல தான் இருக்கும். விதையை பார்த்துக்கிறீங்களா? விதையானா பார்த்துக்கிறீங்க. ஆனால் படுத்து பார்த்துக்கிறீங்களா? படுத்து கீழே படுத்த மாதிரி அது விதையே கிடையாது. கழுதை கீழே படுத்துதன்னா அது கழுதை. விதையை வந்து 24 மணி நேரம் வாழ்நாள் பூராவும் நின்று தான் இருக்கும். எப்போ படுக்கணும்னா உடம்புனா அது ஒரு நம்பிச்சு இருக்கும். அப்போ எழுந்து பிள்ளைகளை தெரிவித்து இம்மிடியாக எழுந்து நின்றுடும். கான்ஸ்டன்டாக அப்புறம் புத்தரினுடைய கால்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிப்பாக இருக்கும். அது ஒரு ஷைனிங் இருக்கும். முதல்ல புத்தருக்கு இருக்கிற ஷைனிங் வேறு எந்த மிருகத்துக்கும் கிடையாது. அதுதான் அஸ்வினி. அந்த காலத்து சிக்கர்கள் பார்த்தாங்க, என்னடா இது எல்லாம் மிருகம் இருக்குது, இந்த இதுக்கு மாற்ற எப்படி சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்படி முதல் மாதம் இந்த குழந்தைக்கு ஒன்று போதும், 2ஆம் மாதம் தலை வந்தது, அந்த லேப் இருந்தது. ஆராய்ச்சி எப்படி அந்த சித்தர்கள் 3ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சாங்க. திருமலை தான் அதை எழுதினாங்க. அந்த திருமலை எப்படி கண்டுபிடிச்சாங்க அது வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பெட்ரோல் டைட்ஸ் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அப்படியே படிக்கக்கூடாது, அது பாவம். அதனால அவங்க திருப்பி எடுக்க வேண்டிய சொல்லி அப்போ அடுத்து பார்த்து 8 மாதத்திலே 2 உற்பத்தி ஆக்கி சொல்லி அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணி அந்த சித்தரை எழுதி வைத்தாங்க. அது மாதிரி எல்லா விருப்பங்களும் இது படிப்பும் படிக்கல, எப்போ பார்த்தாலும் ஸ்டாக் பார்த்தா இப்போ குதிரை ஓகேனா 3 மணி நேரத்தில் போகுதுன்னா கான்செப்டாக 3 மணி நேரமே போகும். அது 4 மணி நேரமும் 6 மணி நேரமும் இவனா அந்த லகால இறக்குனாங்க, இறந்து எப்போ நான் போய் சேர்க்கணும். அதுக்காக அஸ்வினி, அதுக்காக அஸ்வினி முத்திரை. இது எல்லாம் பக்கமும் அது ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தா எல்லாம் விரும்புகணும். சாணம் போட்டுட்டோன்னா நம்ம சாணம்னா வெடிப்பு போகணும், அது வெடிப்பு குதிரை யானை முயல் எல்லாமே சாணம் போட்டுட்டோன்னா அது என்ன பண்ணோம், அதனுடைய ஆசனத்தை சுருக்கி பிடிக்கும். நம்ம அதை எதுவும் கவனிச்சிக்க மாட்டோம். எல்லாம் மாடு பசு கழுத எதுவாக இருந்தாலும் சாணி போட்ட உடனே அந்த ஆசனத்தை தீ பண்ணிட்டு விட்டுடும். ஆனால் குதிரை சாணி போட்டாலும் சரி, ஓடும்போதும் சரி, நல்லா 3 மணி நேரத்தில் 50 மணி நேரத்தில் போகும்போதும் சரி, அப்புறம் கொண்டு சாப்பிடும்போதும் சரி, அது ஆசனத்தை அஸ்தி தெரிஞ்சது. அப்போதான் பார்த்தாங்க. இதை வந்து காலே அந்த சித்தர்களே அவர்களுடைய ஆசனத்தை சுருக்கி அப்போதான் கடற்குள்ளாக உணர்ந்தார்கள். அவர்களுடைய விந்துநாதம் வெற்றி பெறுவதை உணர்ந்தார்கள். வீட்டு போன அவர்கள் விந்துநாதம் விந்து வெற்றி பெறுவது. அப்போ அந்த உடைக்கு எப்போ டென்சிட்டி அதிகமாக இருப்பதற்கு அஸ்வினி முத்திரை தொழில்நுட்பம். இப்போ ஓகேஸ் பிரீத் சொல்லணும். அதை ஓகேஸ் பிரீத் என்பதுன்னா நமக்குள்ள அந்த எக்டோபிளாசம் சொல்லுகிற 7வது தாழ்வான உணவு, அந்த 7வது தாழ்வான உணவு அந்த எக்டோபிளாசம் விந்து நான்காக வந்த பிறகு அது மறுபடியும் எக்டோபிளாசமாக மாறினாதான் நமக்குள்ள மின்சாரமாக காற்றோட்டம் ரசாயோட்டமாக மாற்றம் பெறும். அது எக்டோபிளாசமாக மாறலன்னா கழிவாக வெளியேறி விடுகிறது. அப்போ ரீசைக்கிள் ஆஃப் செக்ஷுவல் அது மறுபடியும் எங்கே மாறுது. இப்போ மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்து 10-15 வயது இருக்கும், தலையில இருந்தது, தலையில இருந்து
15 வயதுக்கு மூலாதாரத்தை வந்த பிறகு எப்படி போட்டு மறுபடியும் மொழிகள் இருக்கக்கூடிய பயிற்சி தான் இப்போ நம்ம காலையில் பயிற்சி. இப்போ இந்த பயிற்சி பண்ண போகிறோம். காலை மாலை அந்தந்த போஸ்டில் பண்ண போகிறோம். இரவு கண்டிஷன்ஸ் அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ பயிற்சி நம்ம ஆரம்பிச்சிடலாம். 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் பொழுது இந்த பயிற்சியை காலை செய்ய வேண்டிய பயிற்சி பண்ணலாம். மாலை செய்ய வேண்டிய பயிற்சி வீட்டில் இருந்தால் டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியே எங்கே போயிட்டோம் 9:10 o'clock வந்துடும் வீட்டுக்கு. அப்போதும் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கையை கட்டி 5 minutes எனக்கு மணிக்கு சாப்பிடலாம் பண்ணலாம். 3வது ஒரு பயிற்சி. அது எப்படின்னா சாதாரணமாக சும்மா ரிலாக்ஸாக பட்டுடும். பையன் பட்டுடா பாருங்க. எப்போனா நீங்கள் தூங்கும்போது இது ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை சொல்லிடுறேன். ஐயா அப்படி படிக்கிறா பாருங்க. என்னோட பக்கம் எப்போ படுத்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கையெல்லாம் வச்சுட்டாரு தலைகாணியை எடுத்து அப்படியே ஓஜஸ் வச்சு போட்டுட்டு அது தலைகாணி வச்சுட்டு அப்படியே தூக்கிடுவோம். நெருப்பு எடுக்கக்கூடாது. எப்போனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் உணவு சாப்பிட்டு இப்போ சிக்கன் டைட் அதுக்கெல்லாம் 4 hours சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாம் கொடுத்துருக்கோம். 3 மணி நேரம் டிஃபன் சாப்பிட்டா 2 மணி நேரம். நடுப்புற கேப் எதுவும் சாப்பிடும். நான் பிஸ்கட் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், அது இது சாப்பிட்டீங்கன்னா டயட் இது பண்ணாலும் விட்டுட்டு சாப்பிட்டேன். ஒரு சப்போஸ் நீங்கள் டெய்லி 10 மணிக்கு செய்கிறாண்டா நீங்கள் ஒரு டிஃபன் சாப்பிட்றாண்டா ஒரு 7 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அப்புறம் போய் நாங்கள் பழம் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், பிஸ்கட் சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்டா பண்ணதாங்க. அந்த கேப்டமான அப்படியே விட்டுடலாம். சில போனஸ் பயிற்சிகள் உங்களுக்கு இதை வெளியூருக்கு போகிறதோ வெளியூருக்கு போனால் அவங்களுக்கு ஃபுட் அலர்ஜி, வாட்டர் அலர்ஜி, விண்டிருக்கு. நம்ம இங்கெல்லாம் மெட்ராஸில் பெரும்பாலும் நான் கேட்கிற போச்சு இப்போ வெந்நீரோ நமக்கு அந்த தண்ணி ஒத்து வராது, குடிக்கிற தண்ணி ஒத்து வராது, குடிக்கிற தண்ணியும் ஒத்து வராது. அப்போ என்னன்னா ஜஸ்ட்டு அந்த முதல்ல தண்ணி ஒரு மக்கி எடுத்து அந்த கையை அந்த மக்கையில் நினைச்சி 10 அசுத்தம் போடுவோம். அந்த தண்ணி எடுத்து கொட்டிக்குவோம். உங்களுக்கு சளி பிடிக்காது, அந்த தண்ணியும் ஒத்து போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு சூசிக்காய் ஒத்துக்காது, சொரக்காய் ஒத்துக்காது, ஏன்னா அலர்ஜி வந்துடும். அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கையில் எடுத்துட்டு நம்ம ஓகே 10 அசுத்தத்துக்கு போட்டுட்டு அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டு உங்களுக்கு ஒத்து போயிடும். அது உங்களுக்கு எதுவுமே பயன்படுத்தி நீங்கள் செய்து பாருங்கள். இதெல்லாம் போனஸ் பயிற்சி. அது முக்கியமாக அந்த காய்கறி பயிற்சி இருக்குது. நன்மைகள் ஒரு சில புக்கில் இருக்குது, ஒரு சிலர் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். முக்கியமாக என்னன்னா பெண்கள் இந்த பயிற்சியை அவங்க பீரியட் இருக்கும்போது பண்ணக்கூடாது. 3 to 5 days பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அது படிக்கலாம். அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க 4 மாதத்துக்கு பிறகு இந்த ஓச்சஸ் முடிச்சு போகக்கூடாது. வேற அவங்க அஸ்வினி முத்திரம் ஸ்டில் அவங்க டெலிவரி இருக்கும். இந்த அந்த அஸ்வினி முத்திரம் போச்சுட்டே இருக்காங்கன்னா வித்தவுட் சிசேரியன், அது அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த நார்மல் டெலிவரி அது நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நார்மல் டெலிவரி கிடைக்கும். அஸ்வினி முத்தி மட்டும் அவங்க நினைக்கும் போதெல்லாம் சும்மா இருக்கும் போதெல்லாம் கூட சாப்பிட்டுருக்காங்க, டிவி பார்த்துட்டு வேலை இருக்கும் போதெல்லாம் அஸ்வினி முத்திரை போட்டுருக்காங்க. நார்மலாக ட்ரெஸ்ஸு போனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அது பலன். அப்புறம் லேடிஸில் இது மேரிட் பீப்புளுக்கு இந்த காய்கல்ப பயிற்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கணவன் மனைவியோடு ஒரு முதல் 15 நாட்களுக்கு அதை ஓடக்கூடாது. அதுக்கப்புறம் நார்மல் ஆஸ் லைஃப் ஒரு பாடி ஃபங்க்ஷன் பிரகாரம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பெண்கள் மாணவர்களுக்கு நாட்கள், கருவுற்ற டாக்டர்கள் அது 4 மாதம் சொன்னேன். 2 மாதம் தெரிஞ்ச ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து இப்போ நார்மலாக இருந்தாங்க ஒன்றுமே இல்லைன்னா அவங்க 4 months பிறகு அவங்க இது ஒருத்தர் சிகிச்சை போகவே கூடாது. அது போட்டால் அந்த கல்வி கலைஞர் பயிற்சி சேர்த்து சொல்லணும்னா என்னன்னா நீண்ட நாட்களாக நம்மளுக்கு பிபி, நிலவி போவதில்லை, மறதி இவைகளெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு குணமடையும். படிப்படியாக குணமடையும். இப்போ தானே இப்போ இதில் இருக்குது. இப்போ காவிரி தானி அடாப்ட் பண்ணுறது கூட இது உங்களுக்கு கம்யூனிட்டி இருக்குது. காவிரி தானி நீங்கள் போய் ரசத்திலையோ திருப்பத்திலையோ பண்ண தேவை. இதெல்லாம் புக்கிலே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. திருமணமானவர்கள்
அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேமிலி பிளானிங் நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெமரி பவர். இப்போ இந்த காயகத்தை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீ வந்து இதுக்கு முன்னே அவர் எஸ்ஐ 10 வாட்டி படித்தாலும் மறந்துட்டு அங்கே போய் ஞாபகம் இல்லாத போயிடும். இந்த நம்ம கூட ஸ்கூட்டர்ஸாகவே மோட்டர் பைக்ஸாகவே பேக்கேஜை போட்டு முதல்லாம் தேடி பார்த்துட்டு கைட்டாரு ஆஃபீஸர் போட்டு பேக்கேஜை கைவிட்டு அங்கே மெமரி பவர் அதிகமாக நமக்கு கிடைச்சு அதுக்கு இந்த வேலை இப்படி தான் செய்யணும். ஒரு டிட்டர்மைண்ட் மைண்ட் நமக்கு நிச்சயம் வேணும். இப்போ ஏற்ற ஆட்டக்காரோ இருக்குதுன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களோ பிபி சுகர் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து இதனுடைய முழு பலனை கொஞ்சம் கிராஜுவலாகவே மருந்து சாப்பிட்டுக்கிறோம். அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து ஒரு 5 மார்னிங் வித்தவுட் மெடிசன்ஸ் நீங்கள் ரெண்டாவது இந்த பயிற்சியோட நம்மளுடைய உடற்பயிற்சி செய்து கொண்டு வரும்போது 3 ஓட்டங்கள் சொன்னேன். அது மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய பார்வையும் மெமரி பவரும் உடற்பயிற்சி தானே நமக்கு. ஏன்னா 5 சென்ஸ் ஆர்கன் நெய்வாய் கண் மூக்கு செடி அந்த உடற்பயிற்சினால அந்த சென்ஸ் ஆர்கன் எல்லாம் நார்மலைஸ் வருது. அப்போது நம்ம இதுக்காக யாருன்னா கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்போ ப்ளஸ் இருக்குதுன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து அவங்க ரிலீவ் ஆகிடும், ரிலீவ் பண்ணிடும். மைனஸ் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தொடர்ந்து ஸ்டேஜ் வந்தாங்கன்னா நிச்சயம் அதுக்கு விளக்கம். ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் 2.5 இருந்தால் போல சரி அவங்க இந்த கண்பயிற்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கிராஜுவலாக அதை வந்து மாற்றணும். செக்ஷன்ஸ் தான் மேரேஜ் இருக்குது, புக்கிலே இருக்குது, அதை படிச்சுக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து இந்த வேலை செய்யறாங்கன்னா டவுட் இல்லாமல் கேட்கலாம். இப்போ பெண்களுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, அந்த அம்மா சொல்லி அவங்க அந்த நீங்கள் கரெக்டாக ஆதாரம்னா அந்த பயிற்சி போய் சேர்த்து வரணும்னா நமக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் அந்த ஓல்டு ஏரியாவில் வரக்கூடிய எல்லா வித வியாதிகள் அந்த போட்டிகள்லாம் எஸ்பெஷலி லேடிஸ் ஒரு பயிற்சி இப்போ சொல்லி கொடுப்பாங்க. இது மேரிட் பீப்புளுக்கு இந்த காயகல்ப பயிற்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கணவன் மனைவியோடு ஒரு முதல் 15 நாட்களுக்கு அந்த உறவு கூடாது. அதுக்கப்புறம் நார்மல் ஆஸ் லைஃப் ஒரு பாடி ஃபங்க்ஷன் பிரகாரம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பெண்கள் மாணவர்களுக்கு நாட்கள் கருவுற்ற டாக்டர் அது 4 மாதம் சொன்னேன். 2 மாதம் தெரிஞ்ச ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து இப்போ நார்மலாக இருந்தாங்க ஒன்றுமே இல்லைன்னா அவங்க 4 months பிறகு அதை வந்து இது ஒருத்தர் சிகிச்சை போகவே கூடாது. அது போட்டால் அந்த கல் கலைஞர் தொடர்ந்து அந்த 2 மாதம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பயிற்சி சேர்த்து சொல்லணும்னா என்னன்னா நீண்ட நாட்களாக நம்மளுடைய பிபி மெமரி பகுதியில் மறதி இவைகளெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு குணமடையும், படிப்படியாக குணமடையும். இப்போ தானே இப்போ இதில் இருக்குது. இப்போ ஃபேமிலி பிளானிங் அடாப்ட் பண்ணுவோம் போல இது உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலி பிளானிங் நீங்கள் போய் ரசத்திலையோ இருபத்திலையோ பண்ண தேவை. இதெல்லாம் புக்கிலே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. திருமணமானவர்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேமிலி பிளானிங் நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெமரி பவர். இப்போ இந்த காயகத்தை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீ வந்து இதுக்கு முன்னே அவர் எஸ்ஐ 10 வாட்டி படித்தாலும் மறந்துட்டு அங்கே போய் ஞாபகம் இல்லாத போயிடும். இந்த நம்ம கூட ஸ்கூட்டர்ஸாகவே மோட்டர் பைக்ஸாகவே பேக்கேஜை போட்டு முதல்லாம் தேடி பார்த்துட்டு கைட்டாரு ஆஃபீஸர் போட்டு பேக்கேஜை கைவிட்டு அங்கே மெமரி பவர் அதிகமாக நமக்கு கிடைச்சு அதுக்கு இந்த வேலை இப்படி தான் செய்யணும். ஒரு டிட்டர்மைண்ட் மைண்ட் நமக்கு நிச்சயம் வேணும். இப்போ ஏற்ற ஆட்டக்காரோ இருக்குதுன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களோ பிபி சுகர் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து இதனுடைய முழு பலனை கொஞ்சம் கிராஜுவலாகவே மருந்து சாப்பிட்டுக்கிறோம். அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து ஒரு 5 மார்னிங் வித்தவுட் மெடிசன்ஸ் நீங்கள் ரெண்டாவது இந்த பயிற்சியோட நம்மளுடைய உடற்பயிற்சி செய்து கொண்டு வரும்போது 3 ஓட்டங்கள் சொன்னேன். அது மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய பார்வையும் மெமரி பவரும் உடற்பயிற்சி தானே நமக்கு. ஏன்னா 5 சென்ஸ் ஆர்கன் நெய்வாய் கண் மூக்கு செடி அந்த உடற்பயிற்சினால அந்த சென்ஸ் ஆர்கன் எல்லாம் நார்மலைஸ் வருது. அப்போது நம்ம இதுக்காக யாருன்னா கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்போ ப்ளஸ் இருக்குதுன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து அவங்க ரிலீவ் பண்ணிடும். மைனஸ் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தொடர்ந்து ஸ்டேஜ் வந்தாங்கன்னா நிச்சயம் அதுக்கு விளக்கம்.
ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயம் 2.5 இருந்தால் கூட சரி அவங்க இந்த கண்காட்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் மேலே இருக்குது புக்கிலே இருக்குது அதை படிச்சுக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து இதை சரி செய்யறாங்கன்னா டவுட் இல்லை அப்படின்னு கேட்கலாம். இப்போ பெண்களுக்கு ஒரு பயிற்சி இருக்குது அந்த அம்மா சொல்லுவாங்க. இப்போ அது நீங்கள் கட்டாயம் ஆதாரம்னா அந்த பயிற்சி போய் சேர்த்து வரணும்னா நமக்கு வந்து இந்த பாஸ்டர் அந்த ஓல்டு ஏரியாவில் வரக்கூடிய எல்லா வித வியாதிகள் அந்த கோவில் பண்ணலாம். எஸ்பெஷலி இப்போ லேடிஸ்க்கு ஒரு பயிற்சி இப்போ சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் டவுட் எதுவும் இல்லைல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஆக்சுவலி முத்திரை ஓஜஸ் எல்லாம் நல்லா பண்ண தெரியும் இல்லையா? சரி, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களுக்கு பவர் பாயிண்ட் போட்டு போர்ட்லேயும் விளக்கம் கொடுத்து 3 மணி நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல விளக்கமும் பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம உயிர் சக்தியை நம்ம நல்லா வச்சுக்கணும். நம்ம நல்லா வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய ஆயுட்காலத்தை நீடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம், எங்களோட வச்சுக்கலாம் இல்லையா? எதுக்காக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? மற்ற உயிர்களும் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும். ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் செய்த பதிவை கழிக்கணும். வினைப்பதிவு கொண்டு தான் நம்ம இந்த தேகம் எடுத்து வந்திருக்கோம் இல்லையா? வினைப்பதிவே தேகம் கொண்டாயின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வினைப்பதிவை கழிச்சு நம்ம சந்ததியினருக்கு நல்ல தூய்மையான உடலை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த பயிற்சியை நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. அவர் மூலயமா ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இத்தகைய ஒரு புதுமையான வியக்கத்தக்க ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்க ஒரு குருவை நம்ம நினைச்சு முதல்ல வாழ்த்திடுவோம். அடுத்து இன்றைக்கு உங்களுக்கு குருவா வந்து வாழ்த்தி பயிற்சியை கொடுத்த ஐயாவையும் நம்ம வாழ்த்திடுவோம். குருவை முதல்ல வாழ்த்திடுவோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க்க வளமுடன். அடுத்தது ஐயாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் CS ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் வாழ்க்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க்க வளமுடன். அவர்களுடைய குடும்பம் வாழ்க்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு மேன்மேலும் பெருக வாழ்க வளமுடன். அவர்களுடைய பொருளாதார வலு மேன்மேலும் பெருக வாழ்க வளமுடன். இன்னைக்கு பரீட்சை நெருக்கத்துல இருந்தாலும் கூட பரீட்சைக்கு படிக்க வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காக இந்த பவர் ப்ராஜெக்ட் போட்டு நமக்கு காண்பிக்கிறதுக்காக வந்து உதவிய சுகுமார் ஐயா அவர்களையும் உங்களுக்கு எல்லாம் பயிற்சி சொல்லிக் கொடுக்கறதுக்காக தொண்டு மனப்பான்மையோடு சேவை செய்ய வந்த வேணுகோபால் ஐயா, உமாபதி ஐயா அவர்களையும் ஹேமா கல்யாணி அவர்களையும் மற்றும் என்னையும் இங்க வந்து பயிற்சிக்கு வந்துள்ள நீங்களும் அனைவரையுமே வாழ்த்தி மகிழ்வோம். அனைத்து தொண்டு உள்ளத்தோடு வந்து தொண்டு செய்த அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். உடல் நலம் வாழ்க வளமுடன். பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு